சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இரண்டு கைகளையும் மெதுவாக தேய்த்து கண்களின் மேல் வைத்தாற்றலை பாய்ச்சி முகத்தை லேசாக வருடி கைகளை தலைக்கு மேல் சேர்த்து உயர்த்தி ஒரு ஆழ்ந்த சுவாசம். கைகளை மெதுவாக கீழே இறக்கி இந்த பத்தினை நிறைவு செய்து கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம். நன்றி நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக உலக நல வேள்வி, இறைவணக்கம், குரு வணக்கம் பாடி கொடுத்த அம்மா அவர்களுக்கும், தெய்வீகமான தியான நிகழ்வை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் குடும்பத்தின் இதயம் பெண்கள் என்ற தலைப்பில் சிறப்பு சிந்தனை உரை அளிப்பதற்காக இதய நல நிபுணர், இதயம் காக்கும் இனியவர் டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்பதற்காக அன்பின் வழியது எங்களை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களை உள்ளன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் அருள் அன்னை லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். அந்த உயர்ந்த ஆன்மாவினுடைய பிறந்த நாள், அதை மகரிஷி அவர்கள் உணர்ந்த தருணத்திலே அது மனைவி நல வேட்பு நாள் விழாவாக மாற்றம் பெற்றிருக்கிறது. அதாவது மகரிஷி அவர்கள் வெளியே தெரிந்த அளவிற்கு அருள் அன்னை லோகாம்பாள் அவர்கள் வெளியே தெரியவில்லை என்று தான் சொல்லணும். ஆனால் நம்ம கருமைய தத்துவத்தின்படி எந்த ஒரு ஆன்மாவோடும் வாழ்க்கை துணையாக இணையக்கூடிய ஆன்மாவும் அதே அளவு தூய்மையாக இருந்தால்தான் அந்த இணைப்பு நிகழும், இல்லைங்களா? நீர் கூட தான் இணையும், எண்ணெய் கூட தான் இணையும். அது போல மகரிஷி அவர்கள் எந்த அளவிற்கு அந்த கருமைய தூய்மையோடு ஞானத்தோடு இருந்தார்களோ அதே அளவிற்கு ஞானத்தோடு இருந்தவர்கள் தான் அருள் அன்னை லோகாம்பாள் அவர்களும். அவர்களோடு பல மகான்கள் இணைந்திருந்ததாக மகரிஷி அவர்களே தங்களுடைய உரையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த விதத்திலே அவ்வளவு ஒரு உயர்ந்த ஆன்மாவினுடைய ஜனன தினம் இன்று. அந்த நாளிலே இந்த உலகம் முழுக்க பல்வேறு நாள்கள் கொண்டாடப்படுகிறது. அன்னையர் தினம், தந்தையர் தினம், குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் என்று பல்வேறு தினங்களை நம்ம உலகம் முழுக்க கொண்டாடுறோம். அதுல மகரிஷி அவங்க உலகம் முழுக்க பார்த்தபோது ஒரே ஒரு தினம் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இந்த எல்லா தினத்தை விட மிக முக்கியமான ஒரு தினமாக அந்த தினம் அவர்களுக்கு பட்டது. இன்க்ளூடிங் கணவருக்கு கூட ஒரு தினம் நம்ம கொண்டாடுறோம், இல்லைங்களா? வரலட்சுமி நோன்பு இப்போ நியரராக கூட கொண்டாடணும். கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கு கூட ஒரு நாள் இருக்கிறது. ஆனால் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தந்தையினுடைய கவனிப்பிலும் அந்த குடும்பத்தினுடைய அற்புதமான சூழலிலும் ஒரு இளவரசியாக, ஒரு தேவதையாக வளர்ந்த ஒரு பெண் இன்னொரு இல்லத்திற்கு வந்து முழுமையாக தன்னை தியாகம் செய்து அந்த குடும்பத்தினுடைய உயர்வுக்காகவே வாழக்கூடிய ஒரு பெண் தான் மனைவி என்று சொல்லுவாங்க.
அப்ப அந்த பெண்ணினுடைய உயர்வை கொண்டாடுவதற்கு இந்த உலகத்திலே ஒரு நாள் இல்லை என்பது மகரிஷி அவர்கள் உணர்ந்த ஒரு சத்தியம். அதை நிறைவேற்றுவதற்காக அருளன்னை லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்த நாளையே மனைவி நல வேட்பு நாள் விழாவாக மகரிஷி அவங்க எடுத்தாங்க. இப்ப அதை இன்று உலகம் முழுக்க இருக்கிற வேதாத்திரி அன்பர்கள் ஆழியார் முதல் கொண்டு உலகம் முழுக்க இருக்கிற பல மையங்கள்ல இன்னைக்கு அந்த மனைவி நல வேட்பு நாள் விழா, ஒய்ஃப்ஸ் டே, மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் விதமாக நமது இறை சாதனை மார்க்கம் அருட்தந்தை அவர்களுடைய ஒரு சிறப்பு குழந்தை என்று சொல்லணும். அந்த அளவிற்கு இங்க இருக்கிற அன்பர்களுடைய அர்ப்பணிப்பு சேவை எல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நாம் அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறதுனால நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு இருதய நல நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களை நம்ம சென்ற ஆண்டே ஐயா உங்ககிட்ட நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். ஐயா நீங்கள் வருஷத்துக்கு 1-2 ப்ரோக்ராம் வந்து பண்ணி கொடுக்கணும்னு. ஐயாவும் ரொம்ப மகிழ்ச்சியாக நிச்சயமாக வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமுக்கு கூட நான் வந்து கொஞ்சம் பின்னாடி சொல்லலாம் அப்படிங்கிறத விட்டுருந்தேன். ஆனால் ஐயா அவங்களே எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் இந்த வருஷம் 2 ப்ரோக்ராம் வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக வந்து நான் உங்களுக்கு சிறப்பாக அதை நான் வந்து செய்து தர்றேன்னு ஐயாவே சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். அது ஐயாக்குள்ள இருந்து வேதாத்திரி மகரிஷி அவர்களே தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் பல மகான்களோடு தொடர்பை பெற்றிருக்கிறார்கள், அப்படிதான் சொல்லணும். அவர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க சென்று இந்த உடல் ஆரோக்கியம், மன அமைதியை பற்றி பல்வேறு கருத்துக்களை உலக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா மகரிஷியோடைய பயிற்சிகளை ஐயா அளவுக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சில நேரம் டவுட்டா இருக்கும். ஏன்னா பயிற்சியை அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா சொல்லணும் அப்படிங்கிறப்போ மிக அற்புதமாக சொல்லுவாங்க. எப்பொழுதுமே அந்த இன்முகத்தோடு அதெல்லாம் நம்ம அவர்கிட்ட பார்க்குறப்போ ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். எப்படி இவ்வளோ சந்தோஷமா, ஆரோக்கியமா, மகிழ்ச்சியா ஒரு மனிதன் எப்பொழுதுமே இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணமாக ஐயா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பல. ஐயா அவங்களுடைய உரை எல்லாரும் கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். ஐயா அவங்களையும் அவங்களுடைய வாழ்க்கை துணை அம்மா அவங்க எங்களுக்கு திருப்பூர்ல வந்து சிறப்பா நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாங்க. அம்மா அவங்களையும் அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையும் இந்த நேரத்துல நன்றியுணர்வோட வணங்கி ஐயா அவர்களை இந்த தெய்வீகமான சிந்தனையை மிக மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. வாழ்க. வணக்கம். மதன், லதா, அவரை சேர்ந்திருக்கின்ற குழு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இதில் என் மனைவி டாக்டர் செந்தாமரை சேர்ந்திருப்பது மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். அருள் அருள் தந்தை அம்மையார் லோகாம்பாள் அம்மையார் அவர்களின் ஆசி நம்முடைய நம்ம அனைவருக்கும் வந்து சேர விழைகின்றேன். நீங்கள் அனைவரும் ஆசிகள் நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு மனவளக்கலையால் இணைந்த உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. அதற்கு மதனுக்கும் லதாவிற்கும் மிக்க நன்றி. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு என்னையும் என் மனைவி செந்தாமரையும் திருப்பூருக்கு இதே நிகழ்ச்சியில் அழைத்து உங்கள் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தினார். நம் தலைவர் மயிலானந்தம் அவர்கள் தான் மகரிஷிக்கு அறிமுகப்படுத்தும் போது வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்க மாதிரி இருக்கு. வாய்ஸ் இப்போ கேக்குதாமா? இப்ப நல்லா இருக்குங்க. அப்படி கண்டிப்பா. வெரி குட், வெரி குட். ஸோ நம்முடைய தலைவர் மயிலானந்தம் தான் மகரிஷிக்கு அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு நான் மருத்துவராக அறிமுகமானேன். நான் மனவளக்கலையில் இணைந்திருப்பதற்கு கூட மிக முக்கியமான காரணம்
உண்மையில் சொல்ல போனால் என் இதயத்தை பார்த்துக் கொள்வதற்காகத்தான். அதற்கு மயானந்தம் ஐயாவுக்கும் சரி, அவரை சார்ந்த குழுவினருக்கும் சரி, வேதாத்திரி மகரிஷிக்கும் சரி, என்னை இந்த மனவளக்கலையில் மனைவி வேட்பு நாளில் அறிமுகப்படுத்திய என் சகோதரர் மதனுக்கும் சகோதரி லதாவிற்கும் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமாத நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். இப்பொழுது கணவன் மனைவியாக வாழ்வதே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. உண்மையை சொல்ல போனா எங்க பார்த்தாலும் இப்ப ஏதாவது பேசணும்னா நீங்க கூட சில கேள்விகள் கடைசி நேரம் கேள்வி வச்சுக்கலாம். அப்பப்ப கூட ஏதாவது வேணும்னா நீங்க எனக்கு கேள்வி கேட்கலாம். அதனால என்ன டிஸ்டர்ப் ஆகாது. இதை ஒரு இன்டராக்டிவ் செஷனாவே வச்சுக்கணும். மோனோ டாக்கா இருக்கக்கூடாது. இப்பெல்லாம் காதல் திருமணம் பண்றாங்க. 8 வருஷம் காதல் பண்ணி திருமணம் ஆகி 8வது நாள் விவாகரத்து பண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்ப உலகத்துல நிறைய நடந்துட்டு இருக்கு. அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்களுக்கு மனவளக்கலையை பற்றி தெரியவில்லை. அவர்கள் தேர்ந்திருந்தால் கட்டாயம் தேவைப்படாது. சமீபத்தில் நானும் செந்தாமரையும் அமெரிக்கா சான் பிரான்சிஸ்கோ போனோம். சான் பிரான்சிஸ்கோல இமிகிரேஷனுக்கு போன உடனே அவங்க என் மனைவி டாக்டர் செந்தாமரை கேட்ட உடனே இஸ் ரியலி யுவர் மனைவியான்னு கேட்டாங்க. ஆமாங்கன்னு சொன்னேன். உடனே இத்தனை வருடம் மனைவியா இருக்கீங்களா, ஆச்சரியமா இருக்குன்றாங்க. ஆமாங்க, 2 பேரும் மனைவி இதுவா இருக்குன்றது அவங்களுக்குலாம் இப்பொழுது நான் 54 வருடம் என்னுடைய இல்லற வாழ்க்கையை முடித்து 55வது வருடம் துவங்கும் என் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதற்கே மிக்க மகிழ்ச்சி. ஐயா, குறிக்கிறது மன்னிக்கவும், எனக்கு என்னமோ லோவாவே தெரியுதுங்கய்யா. மெசேஜ் வேற 2-3 பேர் போட்டிருக்காங்க வாய்ஸ் லோவா இருக்குன்னு. வாய்ஸ் லோவா இருக்குதாம்மா? இப்பமா இப்ப கரெக்டா இருக்குங்கய்யா. ஓ, அது டிஸ்டன்ஸ்ல பேசினா கம்மியாயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்ப கரெக்டா இருக்குதாம்மா? இப்ப கரெக்டா இருக்குங்கய்யா. சிறப்பா. சரிம்மா, இப்படியே பேசுவோம். ஸோ அந்த இமிகிரேஷன் போன உடனே ஈஸ் ரியலி ஒரு ஒய்ஃப்னு கேட்டாங்க. ஆமான்னு. உன்னை இத்தனை வருடமா ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமான்னு. அவங்களுக்குலாம் அமெரிக்கா, ஐரோப்பால கணவன் மனைவி வாழ்வதே ஒரு ஆச்சரியமான உறவுகளாக பார்க்கின்றார்கள். அதற்காக தான் உலகம் மொத்தம் நான் போய் மனவளக்கலையை பரப்பிக்கொண்டு அதை எப்படி மக்களுக்கு ரீச் பண்ணும்பொழுது சமீபத்தில் 4 நாடுகளுக்கு சென்று வந்தேன். அமெரிக்கா, கனடா, லண்டன், ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. இப்ப சமீபத்தில் போன வாரம் ஸ்ரீலங்காலையும் நம்ம மனவளக்கலையில் தான் எல்லா இடத்துலையும் பேசுறதுக்கு, அது வேர்ல்டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் கார்டியாலஜியா இருக்கட்டும், தமிழ் சங்கங்களா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், முதல் போடுகின்ற ஸ்லைடே நம் மகரிஷியின் மனவளக்கலை எவ்வளவு முக்கியன்றது இது நிறைய கார்டியாலஜிஸ்டுக்கே தெரிய மாட்டேங்குது. அதுதான் அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் பேசி முடித்தவுடன் சில கேள்விகள், பேசும்பொழுதே கேள்விகள் இருந்தாலும் என்னை கேட்கலாம். அப்படி இருந்ததுன்னா கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். இப்போ நான் ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ண போறேன். இதை பாருங்க. ஸ்லைட்ஸ் தெரியுதாம்மா கனகா? தெரியுதுங்கய்யா. வெரி குட். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற என் சகோதரி கனகா, ஏற்படுத்தி கொடுத்த மதன், லதா அனைவருக்கும் மிக்க நன்றி. நான் யூஸ்வலாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் பண்ணுவேன், ஏன்னா மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலான்ட்டு. இதை நான் ஒரு விழாவாக பார்க்கவில்லை, இதை நான் ஒரு திருவிழாவாக ரசித்து பார்த்து கொண்டிருப்பதற்கு காரணம், திருவிழாவை திருப்பி போட்டு பார்த்தால் நாம் அனைவரும் விழாதிருப்பதற்காக என்று நினைக்கின்றேன். இதை பாருங்க. இன்றுடன் சொக்கலிங்கம் 80 வயது முடிந்து என் பயணத்தை தொடங்கும் இந்நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இப்ப பாருங்களேன், இத்துடன் நான் 56 வருடம் விஜயத்துறையில் பணியாற்றி 57வது வருடம் என் பணியை துவங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு இருப்பதே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு மூல காரணமான நம் தந்தை வேதாத்திரி மகரிஷிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசி முடித்தவுடன் கேள்விகள் பதில்கள் இருந்தால் கட்டாயம் நான் தெரிந்தால் விடை கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நான் மகரிஷி வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருப்பதே பெரிய பாக்கியம் நினைக்கின்றேன். இப்ப எப்பொழுது ஒரு விளக்கு எல்லா மதத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, விளக்கு ஏற்றுவதற்கு மிக முக்கியமான காரணம், விளக்கு ஏற்றியவுடன் அங்க இருக்கின்ற
அறியாமையினை இருட்டை போக்குகின்ற சக்தி அந்த ஒளிக்கு மட்டும்தான். அதற்காகத்தான் மகரிஷி விட்டு சென்ற எண்ணங்கள் மனித சமுதாயம் இருக்கின்ற வரை அது ஒளிவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்காகத்தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா அவர்கள் தன் மனைவியின் துணைவாருடன் எப்படி வாழ்ந்து நமக்கெல்லாம் வாழ வேண்டும் என்று வழிகாட்டி சென்றிருப்பதை மிக்க மகிழ்ச்சியாக நினைக்கின்றேன். ஸோ உங்களிடம் சில கேள்விகள், சில பேர் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். மதன் கூட கொஞ்சம் அன்மியூட் பண்ணி தப்போ ரைட்டோ நீங்க ஆன்சர் பண்றதா எனக்கு பிடிக்கும். ஒவ்வொருவருக்கும் எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஐயா அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. எத்தனை இதயம் ஒவ்வொருவருக்கும்? நீ ஐயா கூட வாழ்க மேல கேளு. வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இது வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷனா தான் நினைக்கிறேன். அதாவது யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எடுத்துட்டு போறேன். எத்தனை இதயம் ஒவ்வொருவருக்கும் இருக்குதுமா? ஒரு இதயம் இருக்குது ஐயா. ஒரு இதயம். மதன் சார் இருக்காரா? அவரை கேட்கின்றேன். நீ சொல்லுமா கனகா, நீ எத்தனை நினைக்கிறமா ஒவ்வொருவருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு இதயம் சொல்றீங்க. இத பாருங்களேன். நீங்க ஒரு சென்டரா இருக்கிற இதயம் கட்டாயம் ஒத்துக்கொள்கின்றேன். இப்ப ஒரு முக்கியமான செய்தியை சொல்கின்றேன். அனைவருக்கும் இருப்பது 3 இதயங்கள். ஆச்சரியப்படுவீங்க, அதனடா 3 இதயம். நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு இதயம், இரண்டாவது 3வது இதயம் உங்கள் காலில் இருக்கின்ற தசைகள். இந்த கெண்டைக்காலில் இருக்கின்ற தசைகள் தான் 2, 3 இதயங்கள் என்று பெயர். இந்த பெரிஃபரல் காலில் இருக்கின்ற இதயங்கள் நன்றாக வேலை செய்தால்தான் காலில் இருக்கின்ற ரத்தத்தை பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு கொடுத்து அந்த இதயம் மிதமாக இயங்கும். சப்போஸ் காலில் இருக்கின்ற இதயங்களை நம்ம வேலை செய்யாமல் ஒரு இடத்தில் படுத்துக் கொண்டால், வேலை கொடுக்கவில்லை என்றால் இந்த இதயம் சீக்கிரம் பழுதாகிவிடும். ஸோ மனிதனாக இருப்பதே அவன் டைனமிக்காக இருக்க வேண்டும். உட்கார்ந்து இருக்க வேண்டும், நடக்க வேண்டும், நீந்த வேண்டும், ஓட வேண்டும், சைக்கிள் எதுவாக இருக்கட்டும். அந்த எக்ஸசைஸ் இதயங்களுக்கு கொடுக்கும் பொழுது பெரிஃபரல் ஹார்ட்டுக்கு இந்த இதயங்கள் நன்றாக வேலை செய்யும். இப்ப எல்லாம் புரிஞ்சிட்டீங்களா? எத்தனை இதயம் இருக்கின்றது சொல்லுங்க? 3 இதயங்கள். ஸோ கெண்டைக்கால் இருக்கின்ற 3 இதயங்கள். படுக்கும் பொழுது அதுக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை. அந்த காலில் இருக்கிற ரத்தம் கிராவிட்டி மூலம் இதயத்துக்கு போய் இதயம் மிதமாக இயங்கும். ஸோ நீங்கள் விழித்திருந்து இருக்கும் பொழுது நடப்பதோ உட்காருவதோ எதுவாக இருந்தாலும் அந்த தசைகளுக்கு வேலை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். புரியுங்களா? சரி, இப்போ வந்து மனைவி நல வேட்புன்னு நம்ம சொல்றோம். இப்போ வந்து ஒரு எல்லாரும் மீட்டிங் கூப்பிட்டா ஹார்ட்டி வெல்கம் சொல்லுவோம், ஹார்ட்டி கன்கிராச்சுலேஷன் சொல்லுவோம். எவருமே பிரெயினி வெல்கம் சொல்றது இல்லை. அதுக்காக நான் சொல்லுகின்றேன், ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி என்பது ஒரு ஸ்வீட் ஹார்ட் என்று சொல்ல வேண்டும். ஸோ அங்கேயும் இதயத்தை நாம் பொறித்திருக்கின்றோம். யாருமே பிரெயின் ஹார்ட்னு சொல்றது இல்லையே. ஸோ ஸ்வீட் பிரெயின் என்று சொல்வதில்லை. ஸோ ஸ்வீட் ஹார்ட் என்பது அவர்களை நாம் ஏற்றுக்கொண்ட துணைவியாரை நாம் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஸ்லைடை போட்டிருக்கேன். சரி, உங்களுக்கு தெரியும் இதயம் வந்து இதை பாருங்க 72 முறை துடிக்கின்றது. ஒரு நாளைக்கு அது 1,00,000 முறை துடிக்கின்றது. ஸோ வாழ்கின்ற 80, 100, 110 வருடங்கள் இடைவிடாமல் துடிக்கின்ற இதயம் ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும். இதயம் பேச தெரிகின்றதுன்னு வச்சு, இன்னைக்கு எல்லாருடைய இதயம் பேசுகின்றது. இதயம் பேச கற்றுக்கொண்டால் அது என்ன கேட்கும் உங்களிடம் சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன கேட்கும் உங்களை சொல்லுங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? தெரிஞ்சவங்க? ஆமா, எது கேட்கும் நினைக்கிறீங்க இதயம்? ஐயா எனக்கு தெரிஞ்சு ஒரே நிமிஷம் ஒருத்தவங்க சொல்லுமா. பூங்குடி. ஹாப்பி சார். வெரி குட். ஒரு பெரிய கைத்தட்டல். கணக்காக சொல்றாங்க, இதயத்திற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். அதான் அடிக்கடி சொல்றேன். இந்த சிம்பிள் பாருங்களேன். இப்ப வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ்ல கொடுத்த இது என்ன சிம்பிள் பாக்குறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்மைல். ஸோ எவன் ஒருவன் தன் மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் இதயம் 100 வருடம் இயங்க காத்து கொண்டிருக்கிறது. அந்த இதயத்திற்கு நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்களோ, நான் வைத்திருக்கின்ற சொத்தோ, நகையோ, வீடு எதுவுமே தேவையில்லை.
அதற்கு தேவை ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மகிழ்ச்சி எப்படி கிடைக்க முடியும்? எப்படி எல்லாரும் இந்த சூழ்நிலை மகிழ்ச்சியா இருக்க முடியுமான்னா, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி என்ற உணர்வை உணர முடியும். அந்த அமைதி எப்போ வரணும்னா, மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்த செல்ஃப் ரியலைசேஷன், விஸ்டம், அகத்தாய்வு, ஞானம் அதை பெற்றுவிட்டால் உடனே மனம் அமைதியாகிவிடும். அமைதியான மனதில் மகிழ்ச்சி என்று வந்துவிட்டால் அதில் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்ற ஹார்மோன்ஸ் பிரெயினில் சுரந்து உங்களை 80 வயதிலும் 100 வயதிலும் 30 வயதாக எளிமையாக கூட வைத்துக் கொள்ளும் சக்தி மகிழ்ச்சிக்கு மட்டும்தான். அதுதான் எல்லாருக்கும் சொல்றேன், என் நிலையிலே நீங்க மகிழ்ச்சியை இழக்காமல் இருக்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை பாருங்க, எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் போடுறேன் ஸ்லைடை, நீங்க யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி படிங்க பார்க்கலாம். அமைதி செரினிட்டி எப்போ வர முடியும்? படிங்க பார்க்கலாம். நிமிஷங்கய்யா, யாராவது படிக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். அது படிங்க பார்க்கலாம். புவனேஸ்வரி அம்மா, உமா. ஆமா படிக்கிறீங்கம்மா. மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும். ரொம்ப மகிழ்ச்சி, அருமையா படிக்கிறீங்க உமா. அடுத்தது, மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும். அடுத்தது ஐயா கொஞ்சம் சரியா தெரியலைங்க ஐயா. அடுத்ததுமா இப்ப இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் பெற வேண்டும். வெரி குட். இதை மூன்றுமே இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, நீங்கள் மனவளை கலையை கற்று பயின்று கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் இந்த நிலைக்கு போயிடும். சப்போஸ் நம்ம குடும்பத்தில் எவராது இறந்துட்டாங்கன்னு வச்சுங்க, இறந்ததை பற்றி நாம் கவலைப்பட்டால் நாம் இறப்பதை தவிர்க்கவே முடியாது. ஸோ மாற்ற முடியாத ஒன்று என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் வந்துவிட வேண்டும். அதான் முக்கியமான வாழ்க்கை. அதை நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும். சரி, அனைவரும் நினைக்கின்றோம் வெற்றி அடைவது மகிழ்ச்சி என்று. உண்மையில் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர வேண்டும். அதை அமைத்துக் கொள்ளுங்கள். என் நிலையில் மகிழ்ச்சி என்பதை இழக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? வெரி குட். ஸோ நிறைய பேர் இந்த ஹாப்பினஸ் என்ன பண்றாங்கன்னா, அதை ரிமோட்டா வச்சு மற்றவர்களிடம் கொடுத்து விடுகின்றார்கள். ஸோ அந்த ஹாப்பினஸ், மகிழ்ச்சி உன்னிடம் இருப்பதாக உணர வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் இருந்து பெறுவது அல்ல. ஸோ மகிழ்ச்சி என்பது எதில் வரும் தெரியுமா? மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. இன்னொரு கேள்வி, மிக்க மகிழ்ச்சி எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொடுப்பதில் மகிழ்ச்சி. அறிவு, நேரம், பணம், உழைப்பு எதுவாக இருந்தாலும் கொடுக்கின்ற இடத்துல தான் மகிழ்ச்சி. அதை விட மிக்க மகிழ்ச்சி எதுவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். உமா சொல்லுங்க. உடல்நிலை நன்றாக இருந்தால் மகிழ்ச்சியா இருக்கையா? நான் என்ன நினைக்கிறேன், கனகா 2-3 பேர் அன்மியூட் பண்ணி வைங்க, அங்க உடனே வந்து ஆன்சர் பண்ணிட்டு. வச்சிருக்கேன் 2-3 பேர் வச்சிருக்கேன். அருமையா நடத்துறேம்மா. இது ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங் மாதிரியே வச்சிருக்கேம்மா. ரொம்ப நன்றிம்மா. எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதா இல்லையாம்மா? இந்த மாதிரி இன்டராக்டிவா வச்சா சொல்லுங்க கனகா. சிறப்பா இருக்குங்கய்யா, சிறப்பா இருக்கு. அதான் முக்கியமானது. நான் 2-3 பேருக்கு கோஹோஸ்ட் கொடுத்துறேன், அவங்க அன்மியூட் பண்ணிட்டு உடனே மியூட் பண்ணிக்குவாங்க. சரிம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மகிழ்ச்சி. அதை விட மிக்க மகிழ்ச்சி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். ரைட்டோ தப்போ, நீங்க எல்லாமே இன்வால்வ் பண்ணணும், எனக்கு அதான் முக்கியம். ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட மிக்க மகிழ்ச்சி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கிடைப்பதில் மகிழ்ச்சி. ஏமா? கிடைப்பதில் மகிழ்ச்சி. கிடைப்பதில் மகிழ்ச்சி. வெரி குட். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி. சப்போஸ் ஆரோக்கியம் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா மகிழ்ச்சி போயிடக்கூடாது, அதான சொல்றேன். சரி, மகிழ்ச்சி கொடுப்பதில் இருந்தால் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி என் உறவினர்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதை விட மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி. ஏதாவது வேணும்னு நீங்க கைத்தட்டலாம். கைத்தட்டுற ஓசை கூட எனக்கு கேட்குற மாதிரி நீங்க கைத்தட்டலாம். புரியுதா கனகா? ஸோ அது வந்து என்னன்னா, அந்த கைத்தட்டுற ஓசை கூட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் மகிழ்ச்சியை சொல்லாது, மகிழ்ச்சியோட இருக்கணும், சிரிக்கோட இருக்கணும்னு சொல்றாங்க.
விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை விட சிறந்த தியானமும் கிடையாது, மகிழ்ச்சியை விட சிறந்த மருந்தும் கிடையாது. சோ மகிழ்ச்சி என்ற உணர்வில் இருந்து விட்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதான் சொல்றேன். அதான் அடிக்கடி சொல்றேன், எவன் ஒருவன் தான் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைக்கின்றார்களோ அவர்கள் மனிதர் அல்ல, மாமனிதர் அல்ல, அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுகின்றார்கள். அதுக்குதான் இதை நான் சொல்ல விரும்புறேன். ஓகேவா? சரி, இப்போ ஒன்று எல்லாரும் ஆன்சர் பண்ண, யார் ஆன்சர் பண்ணாலும் சரி, மகிழ்ச்சியை நான் என்ன பண்றேன், இதை பாருங்களேன், 0ல இருந்து 10 மகிழ்ச்சியை கொடுக்குறேம்மா. ஓகேயா? அந்த 10 என்ற மகிழ்ச்சி 0ல இருந்து 10, அது எத்தனைல இருக்கீங்க? 1லயா 5லயா எதுல இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கை தூக்கினா சொல்லுமா, எதுல இருக்கு? இப்ப குரல் நல்லா தெரியுதாமா, கேக்குதாமா எல்லாருக்கும்? ஏன் தெளிவா இருக்குங்கய்யா, தெளிவா இருக்கு. ஜெகநாதன் ஐயா பதில் சொல்றீங்களா? ஈஸ்வரி அம்மா சொல்றேன். எந்த மகிழ்ச்சியில இருக்கீங்க? 1ல இருந்து 10 மகிழ்ச்சி இருக்கும் பொழுது எந்த மகிழ்ச்சியில் இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இத எப்படி ஐயா அளவுகோல் பண்றது மகிழ்ச்சிய? மகிழ்ச்சின்றது நீ எந்த உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஒரு லெவல் மகிழ்ச்சியா, பூரண மகிழ்ச்சின்னா 10, மகிழ்ச்சி குறைஞ்சிருந்தா 7, 5, 3 அப்படின்னு சொல்றம்மா. ஒரு ஸ்கேல் ஆஃப் மகிழ்ச்சி அம்மா. இதுதான் பிரச்சனை. ஏமா 7ல இருக்கீங்க. கனகா நீ எதுலமா இருக்கிற? ஐயா நான் 10ல இருக்கேன். 10ல இருக்கீங்க. இது ஒண்ணே சொல்றேன், உறவினர்கள் ஏதாவது சொன்னா பயமுறுத்த நினைச்சிடாதீங்க. எவரெல்லாம் 10க்கு கீழே மகிழ்ச்சி என்று சொல்லி நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பு உண்டு. உடனே பயமுறுத்துறேன்னு சொல்லிடாதீங்க தயவு செய்து. நீ உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி நீ 10 என்று முடிவு பண்ணி கொண்டு வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சி பிரச்சனை கொடுப்பதை 3, 4, 7, 8 அது உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சி என்ற உணர்வில் தான் வெளியில் இருக்கின்ற மகிழ்ச்சியற்ற நிலையை போக்குகின்ற சக்தியை பெற்றுவிட்டால் 100 வருடம் வாழ முடியுமா? அதுதான் மனவளக்கலையுடைய சக்தி. வெளியில வந்துகிட்டே இருக்கும். இப்போ 840 கோடி ஜனத்தொகை மக்கள், எவராவது ஒருவர் பிரச்சனை இல்லைன்னு இருக்க முடியுமா? பிரச்சனையுடன் தான் மனிதன் வாழ முடியும், பிரச்சனையற்ற மனிதன் இல்லை. அந்த பிரச்சனையை உள்ளே இருக்கின்ற மகிழ்ச்சியுடன் போக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு மனவளக்கலை மட்டும்தான் விடை கொடுக்க என்பது மாற்று கருத்தில்லை. இது நல்லதா கனகா இந்த பாயிண்ட்? வெரி குட்மா. இத பாருங்க, நீ சிரிக்கும் பொழுது யாராவது சிரிக்கிறீங்க வச்சுங்க, இனிமேல் கண்ணாடியை பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் முகத்தை சிரிப்புடன் பாருங்கள். உங்கள் முகம் அழகாக தெரியும். நீங்கள் சிரிக்கும் பொழுது நீங்கள் பில்கேட்ஸை விட பல மடங்கு பணக்கார ஆயிடுவீங்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சரி, நலமுடன் வளமுடன் வாழ்வதற்குத்தான் மிக முக்கியமாக நம்ம எல்லாம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு இல்வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியம். துணைமையுடன் வாழ்வதுதான் மனிதனுடைய பிறவி. திருமணமாகி தன்னை போன்று ஒருவரை உருவாக்குகின்ற சக்தி மனைவி மூலம் ஒரு குழந்தையை பார்ப்பதுதான் மறுபிறவி. மறுபிறவி என்பது பேர குழந்தைகள், கொள்ளு பேரங்க 4வது பிறவிகள் கூட பார்க்கலாம். ஸோ இல்வாழ்க்கை என்பது நம்மால் நிர்ணயிக்கப்பட்ட, நம் தமிழர்கள் முக்கியமாக கடைபிடிப்பது மனவளக்கலை. அது இல்வாழ்க்கை என்பது. அந்த இல்வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் மகிழ்ச்சியை வெற்றி சென்ற வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும். ஸோ இல்வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த இல்வாழ்க்கை என்பது நம் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று அந்த இல்வாழ்க்கையை வைத்துக் கொண்டால் அதை கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை என்றால் அது குறைந்து இறந்து விடுவோம். அதான் அடிக்கடி சொல்றேன், வாழ்க்கை மட்டும் நம் கையில் இல்லை, கையளவில் இதயமும் இயங்குவதற்கு மனவளக்கலையால் நம் கையில் உண்டு என்பதை உணர வேண்டும். சரி, பாருங்களேன், வாழ்க்கை ஒரு இனிய பயணம் தவிர அது எப்பொழுதும் பந்தயம் என்று நினைத்து விடக்கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இதை பாருங்களேன், இந்த கப்பல் எனும் வாழ்க்கை கடல் எனும் பிரச்சனையில் தான் நீந்தி செல்ல முடியும். அந்த பிரச்சனையும் கடல் நீர்லன்னா போக முடியாது. அது எவ்வளவு பிரச்சனை கடல் நீராக இருந்தாலும் அந்த கப்பலை மூழ்க அடிக்க முடியாது. அதே கப்பலில் ஒரு சின்ன துவாரம் வந்துவிட்டால்
ஒரு நொடியில் அந்த கப்பல் அழிந்துவிடும். ஸோ பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையை உள்ளே செல்லாமல் மனவளக்கலையால் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறேன். வாழ்க்கையின் பயணம் எதை தேடி நம்ம பயணம் இருக்கின்றது? அமைதியை தேடியா, மகிழ்ச்சியை தேடியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஜெகநாதன் ஐயா, ரங்கநாயகி அம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அமைதியை தேடி ஐயா. அமைதியை தேடி. கனகா, நீ என்னமா சொல்ற? கண்டிப்பாக லதா அம்மா அமைதியா. இருக்காங்களா? நம்ம ஜெகநாதன் ஐயா, லதா பதில் சொல்றீங்களா? லதா இருக்காங்களாம்மா? கனகா, அமைதியை வாழ்க்கையின் அமைதியை பயன் தேடி. சரி, ஸ்ரீதேவி அம்மா, ஐயா ரைட்டோ நீங்க தப்போ நீங்க நீங்க ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அமைதி கிடைச்சா மகிழ்ச்சி கிடைச்சிரும் ஐயா. அமைதியா ஏம்மா? இருந்தா மகிழ்ச்சி வந்துரும். வெரி குட். அருமையான நம்ம சொன்னதை வச்சே நான் சொல்றீங்க. நீங்கள் சொன்ன பதிலை எதுவும் சொக்கலிங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்ன சொக்கலிங்க அப்படி சொல்ற நினைச்சிடாதீங்க. நான் வாழ்க்கையின் பயணம் தேடி செல்லுகின்ற வாழ்க்கையின் பயணம் அல்ல. ஞாபகம், தேடி அடைவதில்லை. தேடி அடைய வேண்டும் நினைத்தால் அந்த பயணத்தில் வழியில் நீங்கள் மகிழ்ச்சி இழக்கின்றீர்கள். ஸோ வாழ்க்கையின் பயணம் எதை தேடியும் அல்ல, வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் தான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஸ்லைட் போட்டேன். நல்லா இருந்தா கமலம்? நான் சொல்லுது நல்லா இருந்தா அது? நல்லா இருக்குங்க ஐயா, நல்லா தேடி இருக்குங்க. அடைவதல்ல, பயணமே அமைதியுடன் செல்ல வேண்டும். சரி, இதை பாருங்களேன். இதை பாரு. ஓகே, சரி. ஆவதும் பெண்ணால் அடுத்து என்ன சொல்லுவாங்கம்மா? அழிவதும் பெண்ணால். அழிவதும் பெண்ணால். ஆனா நம்ம யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதை பாருங்களேன், இதை பாருங்க, இது பாரு. சாரி, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் சொன்னது எப்படி தெரியுமாம்மா? எந்த பெண்ணும் எதையும் அழிக்க மாட்டாள். வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தி பெண்களுக்கு மட்டும்தான். நான் சொல்லுவது, ஆவதும் மனதினால், ஒருவன் அழிவதும் அவன் மனதினால் மட்டும்தான் என்பதை நான் இங்க உறுதியுடன் சொல்ல வேண்டும். அதற்காக தான் அது சொல்றேன். மனைவி என்ற பெயர் ஏன் தெரியுமா வந்து உங்களுக்கு தெரியுமா? மனைவி என்பதே வீட்டில் சென்று, மனை என்பது வீடு, வீ என்பது விளக்கு, வீட்டில் சென்று விளக்கை ஏற்றுகின்ற சக்தி அந்த மனைவிக்குத்தான் உண்டு. அப்பொழுதுதான் அங்க இருக்கின்ற அறியாம இருட்ட போக்கின்ற சக்தினால் தான் மனைவி என்ற பெயர். அதான் நான் சொல்றேன், தயவு செய்து மனைவியை துணைவி என்று சொல்லுங்கள். துணைவி என்றால் அவள் துணைவியாக இருப்பாள். இரண்டாவது இல்லத்தரசி என்று சொல்லுங்கள். சுற்றச்சூழ அவர்கள் இருமணம் ஒரு மனமாக கலந்து சுற்றங்களை சூழ வைத்துக் கொள்ள வேண்டும். 1000 பொய் சொல்லி திருமணம் பண்ணுன்னு சொன்னாங்களா? 1000 பேர் போய் வாழ்த்தி சொல்லி திருமணம் பண்ண வேண்டும். 1000 காலத்து பயிர் அல்ல, உண்மையில் லட்சத்து காலத்து பயிர். இவர்கள் சேருவது இன்னும் லட்சமான காலத்து பயிர்களை உண்டு பண்ணுவதற்காக சேருவதுதான் வாழ்க்கையின் இல்லறத்து வாழ்க்கையை தொடங்கும் திருமணம் என்று பெயர். திருமணம் என்பது 2 மனங்கள் ஒரு மனமாக மாறுவது. இடம் கொடுக்க கூடாது, இடது பக்கத்தில் வைக்கக்கூடாது. மனைவியை நாம் வலது பக்கத்தில் தான் வைக்க வேண்டும். கணவன் என்பது அவள் கண் போன்று பார்த்து கொள்ள வேண்டும் அவர். அதுக்காக தான் கணவன் என்று பெயர். அத்துடன் பாருங்களேன், இதை பாருங்க, தயவு செய்து பெண் ஜாதி என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடாதீர்கள். பெண் ஜாதி என்ற பெயரை பயன்படுத்தினால் அந்த வீட்டில் ஜாதி கலவரமே வந்துவிடும் என்பதற்காகத்தான் இதை நான் போட்டேன். இதை பாருங்க, திருமணம் ஆன பிறகு தயவு செய்து அவர்கள் காதலர்களாக மாறிவிட வேண்டும். காதலர்களாக மாறி வயதாகும் பொழுது அந்த காதலர்களுடன் அவர்கள் நண்பர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ கணவன் மனைவி காதலர்களாக மாறி நண்பர்களாக வாழ கற்றுக்கொண்டு இருந்தால் அவர்கள் எந்த சக்தி அழிக்க முடியாது. அதான் சிவன் சக்தி, அதுதான் அர்த்தனேஸ்வரர். ரொம்ப நல்லா எவன் நம்ம வழிபாடுகின்ற தெய்வமே அப்படி வைத்திருக்கின்றது. இதை பாருங்க, கணவன் மனைவியிடம் எப்பொழுதும் போட்டி இருக்க வேண்டும். என்னடா சொக்கலிங்க அப்படி சொல்றேன்னு நினைச்சுக்காதேன். போட்டி என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் போட்டி,
ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பில் போட்டி, ஒருவரை ஒருவர் மகிழ்ச்சியுடன் இருக்க வைப்பதில் போட்டி என்ற போட்டி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இதை பாருங்களேன், இது முக்கியமானது. இதை பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, இருவரும் சேருவது என்பது ஆரம்பம், முன்னேறும் அடைவது என்பது நம்முடைய வெற்றியின் அறிகுறி. growing together is a progress, முன்னேற்றம் வளர்ச்சி அடைவது. ஆனால் இருவரும் சேர்ந்து இருப்பதுதான் சக்சஸ். உண்மையில் அந்த சக்சஸும் முடிவல்ல, அது பல ஜெனரேஷன்ஸ் கடந்து செல்லுகின்ற பயணம் என்று உணர வேண்டும். அதான் நான் சொல்றேன். ஒரு ஜெனரேஷனை எத்தனை வருடம் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருப்பவர்கள் யாராவது அன்மியூட் பண்ணி பேசுங்க. யாரு ஒரு ஜெனரேஷன் என்பது சொல்லுங்க பார்க்கலாம். 20 வருடம். 20 வருடம், சில பேர் 30 வருடம், 60 வருடம். அவங்ககிட்ட சொல்லுவேன் பெரிய மீட்டிங்ல, நீங்களும் உங்க வயசை சொல்றீங்களா, உங்க லக்கி நம்பரை சொல்றீங்களா? ஒரு ஜெனரேஷன் என்பது நீ பிறந்த வருடத்தை குறித்து கொண்டு உனக்கு பிறக்கின்ற முதல் குழந்தை வருடத்தை குறித்து வைத்துக் கொண்டால் அதுதான் ஒரு ஜெனரேஷன் என்று பெயர். அது பாருங்களேன், எந்த ரிலேஷன்ஷிப்லயும் முக்கியமா வச்சுங்களேன், இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஈக்குவல், சுதந்திரம் இருவருக்கும் பொதுவானது. டிபெண்டன்சி இஸ் மியூச்சுவல், ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும். ஆப்ளிகேஷன் ரெசிப்ராக்கல், அவர்கள் கடமையை ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். ஸோ காதல் மட்டும் வாழ்க்கை இல்லை, ஆனால் காதல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஸோ நிறைய பேர் சக்சஸ் ஆஃப் எவ்ரி மேன் ஒன் உமன் பிகைன்றாங்க. உடனே விமனுடைய சக்சஸுக்கு மனைவி கணவன் இருக்கின்றார். நான் சொல்லுகின்றேன், ஒருவர் பின்பு ஒருவர் இல்லை, இருவரும் இணைந்து சமமாக வாழ்க்கை பயணம் செலுத்த வேண்டும். அப்பதான் அவர்களிடம் போட்டி இருக்காது. ஸோ குறையற்ற செல்வம் எது நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. பெரிய கைத்தட்டல் அரங்கத்தில் இருப்பவங்க. அதுக்காகத்தான் ஹெல்த் இஸ் வெல்த், அதுக்கு தான் நம்ம சொல்றோம் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும். ரொம்ப மகிழ்ச்சி. ஹெல்த்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். How will you define health? பாருங்க, எப்படி சொல்லுவீங்க ஹெல்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஹெல்த் வந்து முதல்ல நினைச்சாங்க டிசீஸ் இல்லாத ஹெல்த் கிடையாது, பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த். பாருங்களேன், மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோசியலி, தட் இஸ் நோன் அஸ் ஹோலிஸ்டிக் ஹெல்த். பூரணமான ஹெல்த் என்பது பாருங்களேன், மனதில், உடம்பில், ஆன்மீகத்தில், சமுதாயத்தில். அதான் மகரிஷி முதலில் இருக்கின்ற மனதை மிக மிக அழகாக சொல்லி மனவளக்கலையாக நம்ம விட்டு சென்றார். அதற்காக நம்ம முன்னோர்கள் 20,000 வருடங்களுக்கு முன்பு நம்ம பாருங்களேன், அந்த மைண்ட், பாடி, சோல் மூன்றையும் இணைத்து நமக்கு கொடுத்த ஒரு வரம்தான் மெடிடேஷன் அண்ட் யோகா. ஸோ மைண்ட், பாடி, சோல் நீங்க எப்பொழுதுமே கான்ஸ்டன்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் முக்கியமான கருத்து. ஓகே, அதற்காகத்தான் யோகா, மெடிடேஷன். ஸோ உயிர் இயங்குவதற்கு உடல் வேண்டும், உடல் இயங்குவதற்கு உயிர் வேண்டும். இரண்டும் தனித்து இயங்க முடியாது. இவை இரண்டையும் தாங்கி பிடிப்பது உன்னுடைய நேர்மறை எண்ணம் மட்டும்தான். அந்த நேர்மறை எண்ணம் எதிர்மறை எண்ணமாக மாறிவிட்டால் போட்டி, பொறாமை, எதுவா இருக்கட்டும், 2 நிமிடத்தில் உங்கள் உடலையும் உயிரையும் அந்த மனம் உங்களை அழித்து விட்டு போய்விடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ இதை பாருங்களேன், முக்கியமான ஒன்று போடுறேன். வாட் இஸ் மனம், மைண்ட், சைக்கிக்? என்ன, ஐம்புலங்கள் உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு மூளையில் எடுத்து சென்ற உணர்வுகள் எண்ணங்களாக மாறி, எண்ணங்களாகப்பட்டவன் 6 அறிவு படைத்த மனிதனாக நாம் மாறிவிட்டோம். 6 அறிவு படைத்த மனிதன் அந்த அறிவு என்று வந்துவிட்டால் அதை 360 டிகிரி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை ஒரு ஓப்பன் பேரஷூட்டாக வைக்க வேண்டும். அந்த மனம் என்று வந்தவுடன் அவனுடைய பர்சனாலிட்டி ABCDE என்று வர இப்ப பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ 6 அறிவை சொல்லிட்டோம். 7வது அறிவுன்னு எது நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்க. 7வது அறிவுன்னு எது நினைக்கிறீங்க? யாராவது சொல்ல முடியுமா?
ஏழாவது அறிவு இறைநிலை அடைவது ஐயா. ஞானம் ஏழாவது ஐயா. ஏழாவது அறிவு ஞானம். என்பது தன்னை உணர்வது. பகுத்தறிவு, ஞானம், விஸ்டம்னா ஏழாவது அறிவு. அப்ப எட்டாவது அறிவு என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு அம்மா சொல்றாங்க எட்டாவது அறிவு என்பது இறைநிலை உணர்வு ஐயா. இறைநிலை உணர்வு, அறம்நெறி வாழ்வு. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. எட்டாவது அறிவு என்பது தன்னை அறிவதுதான் எட்டாவது அறிவு. அது இறைநிலை சொல்ல, இறைநிலை நம்பிக்கை இல்லாத தன்னை உணர்ந்தாலே பழகதான் நான் சொல்றேன். அதுதான் மெஞ்ஞானம் என்று பெயர். சரி, அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். அது மகிழ்ச்சி சொன்ன மனவளக்கலையால் அதை அடைய முடியும். சரி, இதை பாருங்களேன். இதை பாருங்க. அறிவு என்றது என்ன தெரியுமாங்க? அல்டிமேட் நான் வைத்திருக்கின்ற 20 டிகிரி அறிவு அல்ல, அது என்னை காப்பாற்ற போகாது. அறிவு என்பது தன்னை அறிவதுதான் அறிவு என்று உணர வேண்டும். அது என்ன தெரியுமா? அல்டிமேட்டா தன்னை அறிவது என்றால் தன்னில் அனைத்தையும் தன்னை அனைத்திலும் உணர்ந்து விட்டால், உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸ் நினைத்து விட்டால் அவர்களுக்கு எந்த பிரச்சனை வராது என்பதற்காகத்தான் மகரிஷி அவர் சொல்லிட்டு இருக்காரு. சோ மெஞ்ஞானம் படி அறிவு கேட்க வேண்டும், அறிவின்படி மனம் கேட்க வேண்டும். இது மூன்றும் ஒன்றுடன் ஒன்று கேட்டு உடலும் அது பிரகாரம் கேட்டதுன்னா விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியும். இதை நாளுக்கு ஏதாவது ஒரு போட்டியோ லைன்ல இல்லைன்னா அந்த உயிர் போய்விடும். அதான் சொல்றேன், ஆன்மீகம் என்பது, இதை பாருங்களேன், ஒன்று சொல்ல போறேன். மகிழ்ச்சி சொன்ன வார்த்தைகள் ஆன்மீகம் என்பது, இதை பாருங்களேன், இதை பாருங்க, அறிவு எனும் திறவுகோளால், பாருங்க இந்த பூட்டை அறிவு எனும் திறவுகோளால் மூடி இருக்கின்ற மனதை திறந்து உன் உள்ளே சென்று உன்னை இயக்கும் சக்தியை உணர்வதுதான் ஆன்மீகம். நீ உடுத்துகின்ற உடையோ, நீ உருவமோ, வழிபடுகின்ற தெய்வமோ ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் என்பது இதுதான் ஆன்மீகம். அதற்காகத்தான் மகரிஷி எல்லா இடத்திலும், அதான் கடவுள், அனைத்தையும் கடந்து உன் உள்ளே செல்வதுதான் கடவுள். அதற்காகத்தான் மகரிஷி அனைத்து இடத்திலும் அறிவு திருக்கோயில் என்று வைத்தார்கள். அந்த இடத்துல உருவ வழிபாடு கிடையாது, உன்னை உணர்ந்து வாழ்வதுதான் அல்டிமேட் என்பதை மிக அழகாக நம்ம எடுத்து செல்லும் கருத்துக்களை அனைவருக்கும் செய்ய வேண்டும். இது நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுதான் உங்களுடைய உயிர், லைஃப், காட் நினைத்து அதற்கு என்ன தேவை தெரியுமா? இதை பாருங்க, உயிரினம் தெய்வம் உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதற்காகத்தான் அது ஆலய வழிபாடு என்று வைத்தார்கள். அந்த ஆலயம் கெட்டுவிட்டால் அந்த உயிர் உங்களை விட்டு பிரிந்துவிடும். அதான் ஆலய வழிபாடு. அது மூலவர் என்பதற்கு காரணமே அவர் மூலம் உங்களை உணர்வதற்கு வழி செய்வதுதான் மூலவர். மகரிஷி எல்லா மதத்திலையும் ஏற்றுக்கொண்டார். ஒரு மதம் மட்டும் பிடிக்காது, தாமதம் மட்டும் பிடிக்காது. ஏனெனில் ஒவ்வொருவருடைய நேரமும் மிக முக்கியம் என்று உணர்ந்து வாழ்ந்தவர் அவர். ஸோ மனிதன் ஒரு குரங்கிலிருந்து 60 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றினான். தோன்றிய மனிதன் காட்டில் தான் வாழ்ந்தார்கள். காட்டில் வாழும் பொழுது விலங்குகளை அடித்து சாப்பிடுவதற்கோ, விலங்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கோ அவர்களுக்கு தேவைப்பட்ட ஹார்மோன் அட்ரினலின் என்ற ஹார்மோன், ஃபைட், ஃப்ரைட், ஃப்ளைட் என்பதற்காக சண்டையிடுதல், பயமுறுத்துதல், அவைகிட்ட தப்பி ஓடுவதற்கு கிடைக்கப்பட்ட ஹார்மோன். ஆனால் இப்பொழுதுக்கு மனிதன் பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் டென்ஷன்ல இருக்கிறான். இப்ப பாருங்க, இந்த மனிதன் பாருங்க உடல் பருமனாகி விடுகின்றான். இவைகள் இருக்கும் பொழுதுதான் எல்லா வியாதிகளுக்கும் அவன் ஆளாகி விடுகின்றான். தயவு செய்து உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது. சோ ஒரு கேள்வி, சொர்க்கம் நரகம் உண்மையா? யா சொல்லுங்க பார்க்கலாம். பொய் ஐயா. பொய். ரொம்ப மகிழ்ச்சி. சொர்க்கமும் நரகமும் இப்ப என் பேச்சு நீங்க ரசிச்சு கேட்டீங்கன்னா அதான் சொர்க்கம். இப்ப பேசுற பேச்சு யாருக்கா பிடிக்கலைன்னா நீங்க நரகம். இருக்கின்ற நிலையில் எப்படி வாழ்கின்றீர்கள், எந்த மனநிலையில் தான் அது டிசைட் பண்ண. மகிழ்ச்சி. நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது இதை பாருங்க, என்டார்பின் என்ற ஹார்மோன் சுரக்கின்றது. அப்ப தண்டலாக சொர்க்கமாக மாறிவிடும். ஸோ எந்த நிலையிலும் மகிழ்ச்சியுடன் இருந்தால் ஹாப்பினஸ் ஆல் ஹாப்பனிங்ஸ் நீங்க சொர்க்கத்தில். அதே நெகட்டிவ் ஆகும் அட்ரினலின், அது புயலாக நரகமாக அன்ஹாப்பியாக போகும்பொழுது அவங்களை 2 நிமிடத்தில் கொண்டுவிடும். ஸோ பாசிட்டிவ்
ஆர் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் டிசைட்ஸ் யுவர் லைஃப் இட் செல்ஃப். இதை பாருங்க, நெகட்டிவ் பர்சனாலிட்டி எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது, எப்போ பார்த்தாலும் மனதில் உள்ள அழுத்தத்தோடு இருக்கிறது, ஆர் டிப்ரெஸ்டா இருக்கிறது. நான் இன்ட்ரடியூஸ் பண்ண இ என்பது எக்ஸ்சேஞ்சிங் பர்சனாலிட்டி, ஒன்றிலிருந்து ஒன்று மாறிக்கொண்டே இருப்பது. ஸோ ஏ சி ஆல்வேஸ் பி பாசிட்டிவ், ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் ஐயா. ஆமா, இது நான்கு நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். சொன்ன மாதிரி ஐயா சொல்ற மாதிரி பி பாசிட்டிவ், பி காம், பி ஹாப்பி. யாரெல்லாம் மெடிடேஷன் நன்றாக பண்ணி கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மெடிக்கேஷனே தேவையில்லை. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை கேட்பவர்கள் அனைவரும் நேராக உட்கார வேண்டும். நான் வைத்துக்கொள். இந்த 3 கில்லர் டிசீசஸ் உலகத்துல, 1 மாரடைப்பு, 2 கேன்சர், 3 ஆக்சிடென்ட். இவைகள் அனைத்தும் 100க்கு 100 தடுக்க முடியும். என்னன்னா இது அனைத்தும் எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படுகின்ற விளைவுகள் தான். அதை தவிர எல்லா வியாதிகளும் சரி, ஸ்ட்ரோக்கு, டென்ஷனு, மைக்ரைன், ட்ரம்மர், கேஸ்ட்ரிக் அல்சர், ஆஸ்மா, எல்லா ஸ்கின் வியாதி, கோவிட் கூட அதனாலதான் வர்றது, ஆட்டோமிக் டிசீசஸ், கேன்சர், ஆக்சிடென்ட், எய்ட்ஸ் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்கள். இது பாருங்க, இந்த சூசைட் கூட இது அனைத்து மனவளக்கலை இருப்பவர்களுக்கு கட்டாயம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் சொல்றேன், அந்த எதிர்மறை எண்ணங்களினால் என்ன ஆகும் தெரியுமா? அவன் கொழுப்பான உணவை சாப்பிடுவான், உடனே உடல் பருமனாகிவிடும், சோம்பேறி ஆயிடுவான். புகை, மது அருந்த பழக்கத்தில் வருவதால் தான். இந்த ஸ்லைடை கரெக்டா பாருங்க. உங்களுடைய ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கூடிடும், சுகர் கூடும், பிளட் பிரஷர் கூடும், இன்னும் இதய ரத்த குழாய் அடைப்பட்டு மாரடைப்பு வரும். இந்த சைக்கிள் நீங்க இருக்கும் பொழுது உங்க குழந்தைகளை பார்த்து கொண்டு அதுலேருந்து கடைபிடிக்கும். அப்பா அம்மாவுக்கு 60 வயசுல அட்டாக் வந்தா பசங்களுக்கு 30 வயதில் வருவதற்கு காரணம் அவர்கள் பெற்றோர்களை பார்த்து அதே நிலையில் வாழ்வதால் தான். அதான் இது முக்கியமான கருத்து. பாருங்க, இந்த இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த கொலஸ்ட்ரால் தான் நம்ம உயிரை காப்பாற்றுகின்றது. ஆனால் எதிர்மறை எண்ணம் வரும்பொழுது அந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் படிந்து அது அடைப்பட்டு மாரடைப்பு வருது. அந்த படிவது 10%, 50, 100. அது இரத்த குழாயில் படிவதற்கு குறைந்தது 20 வருடம் ஆகும். அப்ப எப்படி இப்ப 20 வயது 30 வயது ஆண்கள் பெண்கள் இறக்கின்றார்கள். அதுவும் அன்பார்ச்சுனேட்டா இந்தியாவில் மட்டும் 90 பேர் இருக்கிறாங்க 20லிருந்து 30 வயது. அதுக்கு என்ன தெரியுமா? ஏதாவது ரத்தம் உறைகின்றது, இல்லாவிட்டு இரத்த குழாய் வேகமாக சுருங்குதல். அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் சுருங்குதல், மூன்றுமே இன்று மனவளக்கலை கடைபிடித்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் காலை 5 மணியிலிருந்து 8 மணி தான். அதுவும் திங்கட்கிழமை தான் வருது. ஸோ அட்டாக்குன்னு வந்துடுச்சு தெரிஞ்சாவே 108 ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. அனைவர் வீட்டிலும் இது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. டிஸ்பிரின் 325 மில்லிகிராம், அட்வாஸ்டாட்டின் 80 மில்லிகிராம், குளோபிட்டாப் 150 மில்லிகிராம். இது மூன்றும் நீங்கள் சாப்பிட்டு விட்டு அந்த ரத்தத்தில் உறைந்த ரத்தம் கரைந்துவிடும். இரத்த குழாய் சுருங்குவதை தடுக்கின்ற சக்தி இந்த 3 மாத்திரைகள். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு இந்த லோடிங் சாப்பிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். ஆனா அவருக்கு ஒரு அறிகுறி இருக்குதுன்னு வச்சுங்க, உடனே நீங்களே பைக் ஓட்டிட்டு போறதோ, சைக்கிள் ஓட்டிட்டு போறதோ, கார் ஓட்டிட்டு போகக்கூடாது. அதை ஓட்டி கொண்டு போனால் போக வழியில் இறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 108 ஆம்புலன்ஸ் இந்தியன் கோல்டு 15 நிமிடத்தில் வந்துவிட்டால் ஃபர்ஸ்ட் 1 hour என்பது கோல்டன் அவர். மாரடைப்பு சமயம் கைக்கு பரவலாம், கழுத்துக்கு போகலாம், துண்டு விரலுக்கு போகலாம். கேஸ்ட்ரபுலர், சர்விக்கல் ஸ்பாண்டோஸ் நினைத்து விடாதீர்கள். அது ஃபர்ஸ்ட் 6 hours கோல்டன் அவர். உங்களை காப்பாற்றுகின்ற சக்தி கட்டாயம் வர முடியும். இசிஜி, எக்ஸ்ரே, ஆஞ்சியோகிராம், எக்கோ எல்லாம் ஒரு 2 நிமிடத்தில் பண்ணிடலாம். இப்போ சில பேருக்கு எமர்ஜென்சி ஸ்டென்டிங்கை போடுறோம், எமர்ஜென்சி பைபாஸ் சர்ஜரி, பேஸ் மேக்கர், டிரான்ஸ்பிளான்ட், ஆர்டிஃபிஷியல் ஹார்ட், சீக்கிரம் ஜீன் தெரப்பி வரும். எல்லா உறுப்புகளையும் நீங்க வாங்கி போட்டு பொருத்திக்கலாம். எவ்வளவு செலவழித்து பண்ணாலும் அனைத்து வியாதிகளும் வைத்தியம் டெம்பரரி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உயிர் இயங்குவதற்கு உடல், உடல் இயங்குவதற்கு உயிர். அதான் 3 ஊக்கள். அந்த 3 ஊக்களை நான் போடுற ஒவ்வொன்றா பாருங்களேன். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி.
இந்த 3 ஊக்களை சொற்களை 3 மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அது போடுறேன், ஒவ்வொருத்தரும் கூடவே படிக்கணும். அன்மியூட் பண்ணி படிங்க பார்க்கலாம். 3 மந்திரங்கள் என்னென்ன போடுறேன் பாருங்க, சொல்லுங்க. எண்ணும் எண்ணம் சீராக, எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை மகிழ்ச்சி கொடுத்த மனவளக்கலையால் நீங்க வைத்துக் கொண்டால் சொக்கலிங்கத்திற்கு வேலை வாய்ப்பே போய்விட வேண்டும் என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன். யாரும் கடைபிடிக்க மாட்டேன்றாங்க. நேற்று நைட்டு சொக்கலிங்க வீட்டுக்கு வரும்பொழுது காலை 1 மணி ஆயிடுச்சு. தயவுசெய்து எனக்கு ஓய்வு கொடுப்பதற்காக நீங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதான் சொல்றேன், இந்த நேர்மறை எண்ணங்களான மகிழ்ச்சி, மெடிடேஷன், காய்கறி பழங்கள் நன்றாக சாப்பிட்டு உடற்பயிற்சி இன்றியமையாக்கி கொண்டு உடல் எடையை நீங்கள் சீராக வைத்துக் கொண்டு புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில் கிட்ட கூட போகக்கூடாது. இந்த சைக்கிளை வந்துட்டீங்கன்னா இதை பாருங்களேன், உங்களுக்கு கொலஸ்ட்ராலோ, சர்க்கரை வியாதியோ, இரத்த கொதிப்பு இருந்தாலும் 1 வருடத்தில் இது 3க்கும் வைத்தியம் தேவையில்லை என்று சொல்லி நிரந்தரமான குணமடைய வாய்ப்பு செய்ய முடியும். அதை உங்கள் குழந்தைகள் பார்த்து இந்த சைக்கிளை கடைபிடிக்க வேண்டும். அதான் ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட், இப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இது முக்கியமான கருத்து பாருங்களேன். எவருக்காவது 90% அடைப்பதுன்னு வச்சுங்க. இன்றையிலிருந்து மகரிஷி சொல்லுகின்ற கருத்தை 1 வருடம் கடைபிடியுங்கள். என்டார்பின் ஹார்மோனால் என்ன ஆயிடுதுன்னா அந்த அடைப்பு பூரணமாக கரைந்து மறைந்துவிடும். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி சொல்ல பாருங்களேன். உங்க அப்பா அம்மா யாருக்காவது சர்க்கரை வியாதியோ, ரத்த கொதிப்போ, ஹார்ட் அட்டாக் வந்தா உங்க ஜீன் மூலம் உங்களுக்கு வந்துடுச்சு. அவங்களுக்கு விமோச்சனம் இல்லையா என்றால் பாருங்களேன், 9 வருடம் இந்த வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் அந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மையை இழந்து விடுகின்றது. அதான் முக்கியமான சொல்றேன். ஸோ எப்பொழுதும் நீங்க ஆல்ஃபா அமைந்து இருக்கும் பொழுது இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் கம்மியாக செய்து பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். அப்ப ஹாப்பி ஹார்மோன் சுரந்து விடும். டோஸ் என்பது டோபமைன், ஆக்சிடாசின், செரட்டோனின், என்டார்பின். அந்த என்டார்பின்ல பாருங்களேன், அந்த என்டார்பின் என்பது உள்ளே சுரக்கின்ற மார்பின் தான் என்டார்பின். அது உங்களை வாழ வைக்கும். அதை விட மெலட்டோனின் என்பதை சுரக்க வைத்துக் கொண்டு குறைந்து 7 மணி 8 மணி நீங்க தூங்கணும். இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றதுக்கு வேண்டி இந்த ஸ்லைட்ல என்ன பாக்குறீங்க டக்குன்னு சொல்லி பார்க்கலாம். என் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாக்குறீங்க இந்த ஸ்லைட்ல சொல்லுங்க. என்ன பாக்குறீங்க ஸ்லைட்ல? ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு கரும்புள்ளி. ஆமா, நல்ல காலம் நீங்க கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் கேட்டோன்னே கரும்புள்ளி தான் முதல்ல சொல்லுவாங்க. கரும்புள்ளி என்று சொல்பவர்களிடம் மாரடைப்பார வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த வெள்ளத்திரை ரசித்து கொண்டு அது என்ன போக பார்க்கணும். அதான் சொல்றேன். அவையார் என்ன சொல்லியிருக்காங்க படிக்க பாருங்களேன் சத்தம் போட்டு. இது யாரு சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொன்னது அது? 500 வருடம் திருவள்ளுவருக்கு முன்பு இந்த கருத்துக்களை கரெக்டா சொன்னீங்க. இப்ப நமது ஆராய்ச்சி என்பது குரங்கிகள் ரீசஸ் மங்கி பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும். மனிதன் தோன்றிய முதலில் ஏ இருந்தது, அப்புறம் பி வந்தது, ஏபிஓ வந்தது, பிளஸ் அண்ட் மைனஸ் ரீசஸ் மங்கி. கடவுள் தோன்றி உங்களிடம் எந்த பிளட் குரூப் வேணும்னா நீங்க சொல்லுங்க. எது பெஸ்ட் பிளட் குரூப்பா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓ குரூப் என்றால் உங்கள் ரத்தத்தை நீங்கள் எவருக்குமே கொடுக்கலாம், யூனிவர்சல் டோனர். ஆனால் சொக்கலிங்கம் சொல்லுவது அதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அனைவரும் என்னவா மாறினோம்? அனைவரும் பாசிட்டிவாக ரத்த குறிப்பில் அல்ல மனவளக்கலையால் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. முதலே சொல்லிட்டோம், ஒரு ஜெனரேஷன் என்பது இது பல ஜெனரேஷன் கடந்து போனோம். உண்மையில் ஜெனரேஷன் கேப் என்பது உண்மையில் கிடையாது. உன்னுடைய குழந்தைகளிடம் தயவு செய்து நீங்கள் நண்பர்களாக பழகி கற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லவே மாட்டார்கள். நான் கோவிட் முடிஞ்ச உடனே 18,000 பேருக்கு அரங்கத்தில் ஜப்பானில் பேசினேன். அதுக்கு முந்தி சைனாலையும் பேசினேன். அங்க பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். உடனே 2000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பலைன்னு சொன்னேன். ஏன்னா
அந்த 2000 பேருக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயது ஆகிவிட்டது. அவர்கள் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவருமே தன் மொழிக்காக தன் சமுதாயத்துக்காக வாழும்பொழுது அவர்களுக்கு இழப்பே இல்லை என்று தெரியும். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சொக்கலிங்கம் சமம் என்று நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். பிரச்சனை உள்ளவர்கள் கையை தூக்குன்னு யாரெல்லாம் தூக்கலையோ அவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொன்னேன். அதான் சொன்னேன், ஒரு பிரச்சனை உண்டு, அதை கவலைப்படுவதால் உங்களுக்கு என்ன பயன்? பிரச்சனைக்காக கவலைப்படுவதால் ஒன்றே ஒன்று, போவது பிரச்சனை அல்ல, உங்கள் உயிர் மட்டும் போய்விடும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இது யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ரவீந்திரநாத் தாகூர். தந்தை பெரியார். தந்தை பெரியார். இவரே அறிஞர் அண்ணா. இவரே காமராஜர். சிவானந்த வாரியார். இவரே வேதாத்ரி மகரிஷி. இவங்க கருணாநிதி. கருணாநிதி அன்பழகனார். இவர்தான் எங்களுடைய மனைவியின் தந்தை பேராசிரியர் அன்பழகன் தங்களுடைய தெய்வ மாமனார். நான் என்ன தெரியுமா எதுக்கு இந்த படம் எல்லாம் போட்டேன்னா, இவர்கள் அனைவருக்குமே சொக்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன். இது முக்கியமாக திருவானந்த வாரியாரும் வேதாத்ரி மகரிஷிக்கு சரித்திர சான்று படைத்து விட்டீர்கள். நீங்க சரித்திர நாயகன் ஐயா. அப்படி இல்ல, மகரிஷியும் திருவானந்த வாரியாரும் நம்ம அனைவருக்கும் உறவினர்கள். நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் அனைவருமே உயிருள்ளவரை உழைத்துக் கொண்டிருந்தார்கள். உழைத்துக் கொண்டிருக்கும்போது அவர் உயிர் பிரிந்தது. அதன் வாழ்க்கையின் தத்துவம் கூட. அதை விட நான் இவருடன் சேர்ந்த அப்துல் கலாமோட 15,000 மாணவர்கள் பேசியது, அவர் சொல்லுகின்ற கருத்து மகரிஷியின் கருத்து தான். அனைவரும் ஒன்னஸ் என்று வாழ வேண்டும் என்று சொன்னார். ஸோ பணம் மிக முக்கிய மகிழ்ச்சிக்காக. ஆனால் அது சம்பாதிப்பில் மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது சொக்கலிங்கம் மாற்றிக்கொள்கிறார். அதான் அடிக்க சொல்றேன், ஒன்றுக்கு அப்புறம் எவ்வளவு பூஜ்யங்களும் சேருங்க. அந்த பூஜ்யங்களுக்கு மதிப்பு ஒன்று என்று நீ உயிருடன் இருக்கும் பொழுது மட்டும்தான் அதற்கு மதிப்பு என்று சொல்லி, தூக்கம் வர வேண்டும் என்றால் துக்கம் இருக்கக்கூடாது. இந்த ஆல்பா மெயின்ல போனோம். தூக்கத்தை விட சிறந்த தியானமும் கிடையாது, தூக்கத்தை விட சிறந்த மகிழ்ச்சியும் மருந்தும் கிடையாது. ஸோ தூக்கமும் மகிழ்ச்சியும் மிக முக்கியம். ஸோ ஸ்லீப் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட்ல படுங்க. படுத்தவுடன் 7 நிமிடத்தில் தூங்க வேண்டும். குறைந்தது 7 மணி நேரம் நீங்கள் அனைவரும் தூங்க வேண்டும். மகிழ்ச்சியும் தூக்கமும் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி மாதிரி, அதை பிடிக்க போனீங்கன்னா உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீ மகிழ்ச்சியாக இருந்தால் உன் கையில் அமர வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த நட்ஸ்ல எதுல கொலஸ்ட்ரால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மேக்சிமம் கொலஸ்ட்ரால் எதுல இருக்கும் இந்த நட்ஸ்ல? சூப்பர் சூப்பர். எதுல கொலஸ்ட்ரால் இருக்கு? எஸ், நிறைய பேர் சொல்றாங்க பாதாம் பருப்பு. ஆமா, இத பாருங்களேன், இது முக்கியமான கருத்து. ஒமேகா இது எல்லாத்தையும் நட்ஸ்ல இருக்கும். ஒமேகா 3 and 6 எந்த நட்ஸ்லயும் 0 கொலஸ்ட்ரால். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த கொலஸ்ட்ரால் எதுவுமே எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அதற்கு கொலஸ்ட்ரால் கிடையாது. அதுவும் முக்கியமா பாதாம் பருப்பை நீங்க தோலுடன் சாப்பிட வேண்டும். பட் இது அளவோட நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு வெயிட் போட்டுடும். அதான் முக்கியமானது. அதான் நான் சொல்றேன், பிளேட் எடுத்தீங்கன்னா பாதி பிளேட் காய்கறி பழங்கள் தான் இருக்கணும். 1/4 பிளேட் தான் நீங்க அரிசி கோதுமையை சாப்பிடணும். தினமும் தங்கள் அறிவுரைப்படி தினமும் சாப்பிட்டு வருகிறேன் ஐயா. உங்க பேர் என்னங்க ஐயா? டாக்டர் ஆர் ஜெகநாதன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஜெகநாதன். 85 வயதுலயும் இன்னைக்கு நான் நல்லா ஆக்டிவா இருக்கேன் அப்படி சொன்னாக்க உங்களுடைய அறிவுரையும் மதனையானுடைய அந்த நுணுக்கங்களும் தான்யா. இது உங்க 2 பேருக்கும் நான் என்றென்றும் மறக்க முடியாத ஒரு இதுங்கய்யா. இந்த மேடையில சொல்லுகிறேன், டாக்டர் ஜெகநாதனுடைய 100வது பிறந்த நாளும் நாம் அனைவரும் கொண்டாட வேண்டும். இத பாருங்க, அந்த புரோட்டீன் 1/4 பிளேட் இருக்கணும். இத பாருங்க, தண்ணீர் கொட்டாயம் 3 to 4 லிட்டர் குடிக்கணும். உப்பு 5 கிராமுக்கு மேல சாப்பிடக்கூடாது ஒரு நாளைக்கு. ஆயில் கம்மியா சாப்பிடணும். அதான் அடிக்கடி சொல்றேன், அறுசுவை ரசித்து சாப்பிடுங்கள்.
ஏழாவது சுவை என்ற நகைச்சுவை ரசித்து சாப்பிட வேண்டும். பசிக்கு மட்டும் சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடக்கூடாது. யாருக்கா புறக்கி அறிவிட்டால் என்ன பண்ணாங்க தெரியுமா? தலையில் தட்டுகிறார்கள். தலையில் தட்டக்கூடாது, குனிய வைத்து முதுகில் தட்ட வேண்டும். புறக்கி அறிவன் என்ன ஒரு வசனம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு வசனம் பக்கத்துல இருந்தா சொல்லுவாங்களே, புறக்கி அடிச்சு என்ன சொல்லுவீங்க? யாரோ நம்ம நினைக்கிறாங்க. யாரும் இத பாருங்களேன், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரையும் நினைத்து சாப்பிடும்போது புறக்கேறி விடுகின்றது. தயவுசெய்து கவனம் சாப்பாட்டில் மட்டும். அதான் சொல்றேன், இந்த ஃபுட் டிப்ஸ் பாருங்களேன், முக்கியமான ஒன்று சொல்றேன் பாருங்க. அரை வயிறு தான் சாப்பிடணும், ஃபுல் ஸ்டமக் எப்பொழுதும் சாப்பிடக்கூடாது. கால் வயிறு தண்ணீர் குடிக்க வேண்டும், கால் வயிறு காலியாக இருக்க வேண்டும். தூங்கறதுமே 3 மணி நேரத்துக்கு சாப்பிடணும். எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. காலை உணவு நன்றாக சாப்பிடுங்கள், மதியம் குறைவு, இரவு மிக மிக குறைவு. தண்ணீர் நல்லா குடிக்கணும். வாரத்தில் ரெண்டு முறை நான் விரதம் இருக்கேன்யா, உண்ணா விரதம் ரொம்ப இருக்கேன். அது அப்புறம் வாரத்தில் 2 டிஸ்கஷன்ல முறை வச்சுக்கலாம். உண்ணா விரதம் ஜெகநாதன், இருக்கேன்யா. உங்க பாயிண்ட் டிஸ்கஷன்ல கட்டாயம் வச்சுக்கலாம். இப்ப கேக்குதா? சூப்பர் சூப்பர்யா. கேக்குதுங்கய்யா. ஸோ என்ன பண்றேன்னா, ஒரு டயட் ஷீட்ல கொடுத்த போய் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? குவார்ட்டர் தண்ணின்னு சொல்லிட்டாங்க, தெரியாத அவன் தண்ணி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் ரொம்ப ரொம்ப நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். ஸோ ஆப்பிள் a day is good for அருமை you, அருமை. பட் ஆப்பிள் ஒபேசிட்டி இருக்கக்கூடாது. இதை படிங்க பார்க்கலாம் சத்தம் போட்டு. ஷார்டன் யுவர் waist line, lengthen your lifeline. ஆமா, இன்ஃபென்ட் ஒபேசிட்டி இருக்கக்கூடாது. ஸோ இதை படிங்க பார்க்கலாம். யாராவது அன்மியூட் பண்ணி. Better to fast than to live on fast food. வெரி குட். இதை பாருங்களேன், தயவு செய்து ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஒரு பெண்மணி வந்தா 3 ஆசனம் பண்ணுவேன். என்னம்மான்னு சொன்னேன். கீதான்னு ஒருத்தி. அமர்வது, உண்ணுவது, தூங்குவது. என்ன நீ அமர்வதை தடுக்க முடியாது, போயிட்டு மாமான்னு சொல்லிட்டேன். ஸோ டிவி கண்டுபிடிக்கும் பொழுது குண்டா இருந்தது, பார்க்கணும் ஒல்லியா இருந்தான். இப்ப பாருங்க, டிவி ரொம்ப ஸ்லிம் ஆயிடுச்சு, பார்க்கணும் குண்டாகி சொக்கலிங்கத்தை பணக்காரன் ஆக்கி கொண்டே இருக்கின்றார்கள். ஸோ ஸ்மோக்கிங் போத் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இரண்டுமே தவிர்க்க வேண்டும். எந்த உடற்பயிற்சிகளை பாருங்க, எல்லா வியாதிகள் இன்க்ளூடிங் பல கேன்சர்களை தடுக்கின்ற சக்தி உங்களுடைய உடற்பயிற்சி மனவளையம் தான். ஸோ லிஃப்ட் உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிச்ச ஓடிஎஸ் என்பவன் 142 வருடங்களுக்கு முன்னாடி சிக்காகோவில். இன்று நான் 9வது மாடியில். ஆல் பிலோ நார்மல் ஐயா. என்னுடையது லிபிட் ப்ரொஃபைல். ஒரே நிமிடம் லிஃப்ட்டை பத்தி பேசுறேங்க ஐயா, லிஃப்ட் பத்தி. ஸோ நான் இன்றும் நான் 9வது மாடியில் இதயத்தில் இருக்கின்றேன். இன்று வரை நான் லிஃப்டில் போனதே கிடையாது, பழகிட்டு தான் போவேன். புதுசா லிஃப்ட் வேணும், நான் சார் லிஃப்ட்ல வாங்கலன்னா என்னான்னு கேட்டேன். லிஃப்ட்ல வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரே கரி டு கெட் பரீட். ஞாபகத்துக் கொண்டு, கருவில் தோன்றி கல்லறையில் மறைவு நம் கம்மியில் இல்லை. அந்த இடைவெளியை கூட்டுவதற்கு 3 மந்திரங்கள், அது இல்லாவிட்டால் குறைந்துவிடும் என்பதை நான் மறுபடியும் சொல்லி, அந்த கோட்டை மேல் நோக்கி வைத்துக் கொண்டால் நீங்க நிறைய வாழ முடியும். அதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்ற பழமொழி, சொக்கலிங்கம் சொல்லுகின்ற புதுமொழி, வாய் விட்டு சிரித்தால் நோயற்றே வாழலாம் என்பது மாற்று கருத்தில் என்று கூறி, அனைத்து சகோதரிகளும் தயவு செய்து பொன்னகை அணிவதற்கு பதில் புன்னகை அணிந்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை என்று நினைக்கின்றேன். ஸோ அமைதியான மனதில் தான் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியில் தான் நகைச்சுவை, நகைச்சுவையில் தான் கைத்தட்ட முடியும். கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷர் தூண்டப்பட்டு அந்த உணர்வுகள் மூளைக்கு சென்று எல்லாம் ஹாப்பி ஹார்மோன் சுரக்க வைத்து உங்களை எளிமையாக வைத்துக் கொள்வதற்கு ஒரே வழி பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று கூறி, வாழ்க்கை ஒரு வானவில் தோன்றி மறையும். வானவில் இருக்கின்ற 7 இந்த வானவில் பாருங்களேன், நம் மனதிற்கு உடலுக்கு உயிர் உணர்வுக்கு உணவுக்கு உடற்பயிற்சி 3 வானவில்லை பயன்படுத்துறேன். வானவில் தோன்றி மறையும், நம் அனைவரும் தோன்றி மறைவோம்.
வானவில்லை கிட்ட போனா தொட முடியாது, வானவில்லை கிட்ட போனா பார்க்க முடியாது. வானமல்லில் இருக்கின்ற 7 வர்ணங்களை எண்ணங்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். மனவளக்கலை பிரகாரம் அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்குவம் வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். வானவில் இருக்கின்ற காய்கறி பழங்களின் தோலில் தான் அந்த 7 நிறங்கள் இருக்கின்றன. தோலுடன் சாப்பிடுங்க. வானவில் இருக்கின்ற ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், ஒரு மெடிடேஷன் கான்ஸ்டண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்பொழுதும் வானவில் இருக்கும். எப்படி தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கலர் கலரா மாத்திரையை சாப்பிடணும். நாம் மகிழ்ச்சி சொல்லுவது பிரகாரம் மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி நம் பயணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இதை பாருங்களேன். பாருங்க. ஸோ வாழ்க்கை என்பது ஒரு கணக்கு. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும் என்று சொல்லி, நேற்று என்பது வளைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் நவ் என்பதை தான் பார்க்க வேண்டும். லிவ் இன் நவ் அண்ட் 10% மகிழ்ச்சியுடன், எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் பூர்ண லிவ் லைஃப் பெட்டர் என்று கூறி, தயவு செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து நீங்கள் காப்பி அடிக்காமல் இருக்க வேண்டும். அதற்காக தான் சொல்லுவேன், நாம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதை கேட்டு ரசித்தவும் சகோதர சகோதரி உறவினர் அனைவரும் நன்றி கூறி, 3 கிங்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த 3 கிங்ல வந்து 2 கிங்கை நீங்கள் கொண்டு விட வேண்டும், 1 கிங்கை வைத்துக் கொள்ள வேண்டும். கொள்ள வேண்டிய கிங்ஸ் எது தெரியுமா? 1 ஸ்மோக்கிங், 2வது ட்ரிங்கிங். வைத்துக் கொள்ள வேண்டிய கிங் எது தெரியுமா? வாக்கிங் என்ற 3 கிங்ஸை நீங்கள் அனைவருக்கும் பரப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அனைவரும் அமர்ந்திருந்த இடத்திலேயே கைத்தட்டி இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு கைத்தட்டி வாழ்த்து சொல்ல வேண்டும். இவ்வளவு பேரு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி மகிழ்ந்து வாழ்த்து சொல்லி கொடுத்திருக்காரு. சொக்கலிங்க பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள் என்று சொல்லி, என்னுடைய நம்பர் எல்லாம் இங்க வச்சிருக்கேன், என் மெயில் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்களாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ. I'll be of any use. I'll be definitely doing my best for everyone என்று கூறி, நான் விடைபெற்று செல்வதற்கு முன்பு சில நிமிடங்கள் எல்லாம் நம்பர்லாம் குறித்து வச்சிங்க. இது யூடியூப்லேயும் வரேன், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மதன் அப்படிதான் சொன்னார், கனகவன் சொன்னாங்க, அது தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு சில நேரங்கள் கேள்வி பதில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். வச்சுக்கலாமா? வெரி குட். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்து? நல்லா இருந்த கனகா? சிறப்புங்கய்யா, சூப்பரா இருந்தது. வெரி குட். அருமை. அதுவும் வந்து ஒரு செஷனை வந்து நீங்களே பேசாம அப்படியே இன்ட்ராக்ஷனோட கொண்டு போனது இன்னும் ரொம்ப அருமையா. ஆமா, அதுதான் எனக்கு எப்பொழுதும் எனக்கு பிடிக்குமா. அது பேராசிரியர் இருந்தனால பழக்கம். சொல்லுங்க, இப்ப கேள்வி பதில்மா. சிறப்புங்கய்யா. ஒரு நிமிஷம் வாழ்த்திடலாம், வாழ்த்திட்டு கேள்வி பதிலுக்கு போயிடலாம். சரிம்மா, சரிம்மா. ஓகே, அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். நம்ம இப்ப வந்து உண்மையிலே என்ன சொல்லணும்னா, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை அப்படில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இப்ப மணி எத்தனையாவது 1:15 ஆகுது. பேசிருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னால நம்ப முடியல. என்னன்னா அந்த வார்த்தைகளோட நம்ம ஒன்றி கலந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். சிறப்புங்கய்யா, சிறப்பு. இதுவரைக்கும் நமக்கு சிறப்பு சொற்பொழிவு அளித்த ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். இதுகாரும் நமக்கு சிறப்பு சிந்தனை உரை அளித்து நம்மளுடைய சிந்தனையையும் ஆழமாக தூண்டி நம்மளை சிந்திக்க வைத்த ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, அடுத்த நிகழ்வாக கேள்வி பதிலுக்கு செல்ல இருக்கோம். ஐயா கிட்ட கேள்வி கேட்க விருப்பம் இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஐயா வந்து சிறப்பாக பதில் அளிக்க இருக்காங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உமா மகேஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன்மா.
ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க, கேள்விகள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பா சொல்லுங்க. இருந்ததுங்க ஐயா. கேள்வி கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பா மகிழ்ச்சி. இருந்ததுங்க ஐயா. இவ்வளவு திரளா வந்துட்டு இருந்துங்க. இப்ப கேள்வி பதில் முடியிற வரைக்கும் அனைவரும் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கேள்வி உங்க மனதில் தோன்றலாம், அந்த கேள்விக்கு ஆன்சரும் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு நிறைவான அரங்கத்திற்கு மிக்க நன்றி. கேள்வி கேளுங்கம்மா. ஐயா எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கெண்டைக்கால்ல நீங்க ரத்த குழாய் அடைப்பு வந்ததுங்க ஐயா. சரிம்மா. அதுக்கு வாட் மாத்திரை சாப்பிட்டுங்க ஐயா. இப்ப ஈகோஸ்பின் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க ஐயா. இப்பயும் அடிக்கடி அந்த கெண்டைக்கால்ல வலி வந்துடுதுங்க ஐயா. வலி வந்துட்டா கால் நிறுத்த முடியல, இது பண்ண முடியல. அதுக்கும் ஹார்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமாங்க ஆமா, ஐயா? எப்படி தெரியுமா, இது வந்து டீப் வெயின் த்ராம்போசிஸ் பேரு. ஆமாங்க. யூஸ்வலா வந்து உங்க வெயிட் எவ்வளவுமா இருப்பீங்க? நான் 64 கிலோ இருக்கிறேங்க ஐயா. ஆமா, அதுல இருந்து ஒரு 4 கிலோ வெயிட்டை குறைங்க. டாக்டர் சரிங்க. சொல்ற வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது கிளாட்டு போய் நம்ம நுரையீரலுக்கு போகாதபடி பார்த்துக்கிறது இந்த மருந்துகள் சாப்பிட்டுட்டு வந்தா கவலைப்பட வேண்டாம். அதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்றாங்களோ அந்த வைத்திய முறைகளை நீங்க கரெக்டா கடைப்பிடிக்கணுமா. வாக்கிங் ஈகோஸ்பின் போட்டுக்கணும். ஆமா, அதெல்லாம் மருந்து ஈகோஸ்பின் சாப்பிடணும். 75 கிராம் சாப்பிட்டுட்டு இருக்குங்க ஐயா. ஆமா, டாப்லான் அப்பப்ப வலி வந்தா டாப்லான் சாப்பிட்டுட்டு இருக்குங்க ஐயா. அது சாப்பிடலாம். நீங்க அது என்ன பண்ண, போல ஸ்டாக்கிங் போட்டுங்க. ஆ, தூங்கும் பொழுது காலை வந்து கொஞ்சம் உயர வச்சுக்கணும். தண்ணி நல்லா குடிக்கணுமா. இதெல்லாம் சரி. பண்ணிட்டு இருந்தா அந்த கிளாட் வராதபடி நம்ம பார்த்துக்க முடியுமா. அந்த முட்டையை அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டாங்க ஐயா. அதனால நடக்கவும் வாக்கிங் போக முடியலைங்க ஐயா. அதான் ஆமா, நாங்க அவங்க எக்ஸசைஸ் இந்த எல்லாம் டெய்லி வைத்தியம். செஞ்சிடறோங்க ஐயா. ஆமா, வைத்தியத்தை நீங்க எந்த ஊர்ல இருக்கம்மா? நான் ராசிபுரத்துல இருக்கிறேங்க ஐயா. சரி, சேலம் உங்க பக்கத்துல மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஏதாவது வாய்ப்பு தான் சென்னைக்கு வந்து என்னை வந்து பாருங்க. கட்டாயம் நம்ம சரிப்படுத்தலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சரிங்க ஐயா. வாழ்க ரொம்ப வளமுடன்மா. அடுத்த நபருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ஜெயந்தி கொடு. பாலு அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுமா. ஐயா வணக்கம் ஐயா, நன்றி ஐயா. நல்ல ஆழ்ந்த அறிவான நுணுக்கமான ஸ்பீச் ஐயா. ரொம்ப நீங்களும் உங்க நன்றி. நண்பர் குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா, ஐயா நன்றி. எனக்கு அருமையான ஆ, அரங்கம். சொல்லுமா ஜெயந்தி. ஆ, எனக்கு சுகர் இந்த பயிற்சி நான் 20 வருஷமாவே செஞ்சுக்கிட்டு வர்றேன். ஆனா சுகர் இன்னும் விடவே இல்லை. எல்லா பயிற்சிகளுமே எடுக்கிறேன். இதை பட் பாருமா, ஏன் குறைய சுகர் மாட்டேங்குது. குறைய மாட்டேன்னு. அலோபதியை விட்டுட்டேன் ஐயா. ஆமா, அலோபதியை விடக்கூடாது. தயவு செய்து நீங்க ஆ, எல்லா பயிற்சியும் பண்ணலாம், உணவுல கேர்ஃபுல்லா இருக்கலாம். ஜெயந்தி உள் மனதுல போய் நீ மகிழ்ச்சியா இல்லைன்னா சுகரோ கொலஸ்ட்ராலோ குறையவே குறையாதுமா. இப்ப அதான் இருந்து சார் குறையவே மாட்டேங்குது. உள்ள சித்தா போய் மாத்திரை அந்த எடுக்கிறேன். உள்ள போய் 10 மகிழ்ச்சியில இருந்துட்டு அந்த நிலைக்கு போயினீங்கன்னா வெயிட் எவ்வளவு இருக்க ஜெயந்தி நீங்க? எனக்கு 55 ஆகுது சார். ஆமா, எவ்வளவு வயதாகுது ஜெயந்தி உங்களுக்கு? 55 வயது. எடை 40 கிலோ இருக்கேன் சார். 65 கிலோ 55 கிலோல நீங்க இருந்து இப்ப ஒரே ஒரு 40 கிலோ ரீசன் வந்து வந்துட்டேன். என்ன தெரியுமா, உள் மனதுல ஒரு ஏக்கம், கவலை, அந்த போராட்டம் எதுவுமே இருக்கக்கூடாது. சுகர் பர்ஃபெக்டா நல்லாயிடும். நீங்க அரிசி தவிட்டுன்னு தான் சாப்பிடணும். ரைஸ் பிரான் ஆயில் சாப்பிடுங்க. எல்லாமே சரியாயிடும் ஜெயந்தி. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நான் திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில இருக்கேன் சார். சரி, சிறுதானியங்கள் தான் சாப்பிட்டுக்கிட்டு வர்றேன் சார். சரிம்மா. நீங்க மருந்துகள் சொல்லுங்க நேச்சுரோபதியில சொன்னாங்க சார். சாப்பிட்டு கடைபிடிக்கிறேன் பாருங்க. சார். இந்த 3 மந்திரங்களை சொன்னதை கடைப்பிடியுமா, கட்டாயம் சுகருக்கு வராது. கவலைப்பட வேண்டாம். நன்றி ஐயா. நீங்களும் நன்றி. உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிம்மா. அடுத்ததுமா, அடுத்தது வாழ்க வளமுடன். ஈஸ்வரி அம்மா வாழ்க வளமுடன்மா. எஸ், அன்மியூட் பண்ணுங்கம்மா ஈஸ்வரி. ஈஸ்வரி அம்மா வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுமா. நடைப்பயிற்சி காலையில் செய்வது சிறந்ததா ஐயா அல்லது மாலையிலா? எவ்வளவு நேரம் நடக்கணும்? ஈஸ்வரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஸ்ரீலங்கால. ஸ்ரீலங்கா. ரொம்ப மகிழ்ச்சி. இப்பதான் ஸ்ரீலங்கா போன வாரம் வந்தேன். எல்லாம் ரொம்ப அருமையான நேரங்கள்லாம் கண்டியில தான் பேசுனேன். கொழம்புல நெக்ஸ்ட் டைம் வருவோம், நம்ம பேசுவேன். பதவி பண்றாரு. காத்திருக்கிறோம் ஐயா. வாங்க. ஈஸ்வரி என்ன பண்ணணும்னா, காலை உடற்பயிற்சி நல்லது. குறைஞ்சது 1 மணி நேரம் பண்ணணும். காலை பண்ண முடியலன்னா மாலை கூட பண்ணலாம். ஆனா உடற்பயிற்சி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்மா. எவ்வளவு நேரம் பண்றது நல்லதுமா. சரிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளம். வாழ்த்துக்கள். வாழ்க வளம். கவின்ராஜ் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எங்க இருந்து வாழ்க பேசுறீங்கன்னு வளமுடன் ஐயா. சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா என் பேர் நவீன். உமா சத்யாங்கய்யா. நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. சேலம் மாவட்டங்க ஐயா. சொல்லுமா.
ஐயா நாங்க இப்ப 5-6 வருஷமா செக்குல ஆட்டின கல்லெண்ணெய் தாங்க சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க அண்ணாருக்கு வந்து ப்ரெஷர் வந்திருக்குங்க. கல்லெண்ணெய் ஃபுல்லா கல்லெண்ணெயே யூஸ் பண்ணனால தான் ப்ரெஷர் வந்திருக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. இது கல்லெண்ணெய்னால எப்படி ப்ரெஷர் உண்மைங்களா? கிடையாது. அந்த 3 மந்திரங்கள் கடைபிடிக்கலாம் தான் ப்ரெஷர் வந்தது. கல்லெண்ணெயை விட நல்லது வந்து அரிசி தவிட்டில் எடுக்கிற ரைஸ் பிராண்ட் ஆயில்மா. நம்ம பூர்ணான்னு கிடைக்குது தமிழ்நாட்டில், ரொம்ப அருமையானது. அது வந்து பிசிக்கலி சரி. ரிஃபைன். அது எவ்வளவு சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடாதபடி பார்த்துக்கோமா. நன்றிங்க ஐயா. இன்னொரு நன்றி. டவுட்டுங்க ஐயா. சொல்லுமா. அம்மாவுக்கு வந்து ப்ரெஷர் அதிகம் இருக்குன்ட்டு 180 இருக்குன்னு ப்ரெஷர் மாத்திரை கொடுத்தாங்க ஐயா. ஆனா இப்ப கண்ட்ரோலா தான் இருக்குதுங்க. கண்டினியூவா எதனால ப்ரெஷர் மாத்திரை இனிமே ஆயிலுக்கும் அப்படி சாப்பிடணும்னு ஒன்றும் சொல்றாங்க அவசியம் இல்லை. சார். இப்படி எதுவுமே இருக்கு. ஆயில் வரைக்கும் சாப்பிட வேண்டாம். அந்த சுகர் மருந்து, பிரஷர் ப்ரெஷர் மருந்து குறைஞ்சிச்சுன்னா தேவையில்லைங்க. நார்மல் ஆயிட்டு 3 மந்திரங்களை கடைபிடித்தால் அது மருந்துகள் தேவையில்லைம்மா. சரி. மருத்துவர்கிட்ட கேளுங்க. நீங்க மருத்துவரை கேட்டா, நீங்க எந்த ஊர்ல சரி. இருக்கீங்கம்மா? சேலம் சார், சேலம். சேலம். அந்த டாக்டர் எல்லாம் சேலம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க ஆமா. எல்லாம் சேலத்துல. அது பிரகாரம் கேட்டு சென்னைக்கு வாய்ப்பு இருந்தா நேர்ல பாருங்க. அதர்வைஸ் அந்த டாக்டர் சொல்றதை கேட்டா போதும். வாழ்க வளமுடன்மா. உமா கோபியம்மா வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் சொல்லுமா. ஐயா. நான் கோபி பெங்களூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லு கோபி. என்னுடைய வயசு வந்து ஆமா, நீங்க 53. கேள்வி கேட்கும்போது நீங்க வீடியோல வர முடியாதாம்மா கனகா? இவங்கெல்லாம் வீடியோல வர வாய்ப்பு உண்டா கனகா? வீடியோ பண்ற மாதிரி பண்ணலாமா? அவங்க மூஞ்சி கூட பார்க்கலாமே நமக்கு. பார்க்கலாங்கய்யா, அவங்க அன்மியூட் பண்ண பார்க்கலாம். அவங்க பாருங்க, நீங்க வீடியோலயும் வர முடிஞ்சா வாங்க. எனக்கு தெரியாது, நேர்ல பேசுற மாதிரி வச்சுக்கலாமே. என்ன கனகா, என்ன சொல்றீங்கம்மா? சொல்லுங்க கோபி. ஐயா என்னுடைய பேர் வந்து கோபி. வயசு வந்து 54 ஆகுது. என்னுடைய சொல்லுங்க. எடை வந்து 42 ஆகுது சார். சொல்லு ஆக்சுவலா கோபி, என்ன கேள்வி? என்ன கேள்வி அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் நல்லா ஜஸ்ட் லைக் தட் வாக் நடந்து போகும்போது எந்த வித வலி, செஸ்ட் பெயின், மேல வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷன் மாதிரி இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது கொஞ்சம் நடந்த போது மூச்சு இறக்குற மாதிரி இருக்கு. பட் நார்மலா வந்து போகும்போது வந்து அந்த அளவுக்கு அந்த செஸ்ட் பெயின் இல்ல சார். செஸ்ட் பெயின் கிடையாது, ஆக்சுவலா இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேர்னிங் சென்சேஷன் மாதிரி இருக்கு. கரெக்ட் சொல்லுங்க. அது வந்து அது கொஞ்சம் தூரம் ஹால்ட் நீங்க பண்ணி அது வந்து நீங்க லைட்டா எடுத்துக்க கூடாது. இனிஷியல் அறிகுறி. நீங்க அங்க ஊர்லயே பாருங்க. அப்படின்னா சென்னைக்கு ஒரு தடவை வாங்க. ஒன் டே இருக்க மாதிரி வந்தீங்கன்னா கம்ப்ளீட் செக்அப் பண்ணி அதுல என்ன ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு பூர்ணமா குணப்படுத்திடலாம். நீங்க வரீங்களோ இல்லையோ, இந்த 3 மருந்துகளை கடைபிடிச்சு உங்க டாக்டர் சொல்ல மருந்துகளை சாப்பிட்டு வரணும் கட்டாயம். லைட்டா எடுத்துக்கூடாது. கேஸ் ட்ரபிள் நினைச்சு விட்டுடாதீங்க. நன்றி கோபி, நன்றி. எதனால அந்த அறிகுறி எதனால வருது சார் அந்த இது ப்ராப்ளம்? மோஸ்ட் லைக்கில் ரத்த அடைப்பினர் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்குது. அதை நம்ம குணப்படுத்திடலாம் கோபி, கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். வாழ்க சொல்லுங்க. வாழ்க. உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி கோபி. சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து விவோ Y02T11. சொல்லுங்க. உங்க பேரை போட்டுக்கலாம், பரவாயில்ல. என்ன கேள்விகள் வைவோ சொல்லுங்க. உங்க பேர் என்னங்க? அவங்க டக்குன்னு மறுபடியும் பிரஸ் பண்ணிடுறாங்க, மியூட் பண்றாங்க. அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணுங்க. விவோ. வாழ்க வளமுடன். உங்க பேர் என்ன? நாங்க மஞ்சுளா பேசுறேங்க. எங்க இருந்துமா? நாங்க ராசிபுரத்துல இருந்து பேசுறேன், மஞ்சுளா. வெரி குட். என்ன கேள்வி என்ன மஞ்சுளா? கால் முழங்கால் வலிக்குதுங்க, அதனால வாக்கிங் போலாமா? வலிக்கும் போது வாக்கிங் போக கூடாது. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க நீங்க? வெயிட் நான் ஹைட் அதிகமா இருக்கேங்க. நான் 64 65 இருக்கேன். பரவாயில்ல. வெயிட் ஒரு 2 கிலோ குறைச்சா போதும். முதல்ல அந்த நீ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் வெளியே இருக்கும்போது வாக்கிங் போனா அதிகமாயிடும். வலியை போய்க்கணும். ஆனா ஒரே ரிக்வெஸ்ட், கண்டிப்பா செய்யறேங்க, டெய்லி செய்யறேன். வலிக்காக மருந்து சாப்பிடக்கூடாது. எப்போ நீங்க வலிக்கு மருந்து சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு ஹார்ட், கிட்னி அஃபெக்ட் ஆயிடுமா கூடாது. மாத்திரை எதுவும் சாப்பிடறது இல்லைங்க. ஆனா இடது கை வலிக்குது. நீங்க அப்படி வலிக்கும்போது கம்ப்ளீட்டா ஒரு செக்அப் பண்ணிடணுமா, என்னன்னு காரணம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதை செஞ்சு ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டாம். எக்ஸசைஸ் செய்யும்போது வஜ்ராசனத்துல என்னால உட்கார முடியல, கால் வலியினால. எது பண்ண முடியாதோ பண்ணுங்க, பண்ண முடியாத பத்தி கவலைப்படாதீங்க.
நன்றிம்மா, சரிங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன்மா. POCO ம். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கங்க. சீக்கிரம் பண்ணிடணும்மா. நான் ஒரு ஐயா அடுத்த வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாம் ரெடியா இருக்கணும். அவங்க கனகா சொன்ன டக்குன்னு அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்டணும். ஐயா சொல்லுங்க, வாழ்க வளமுடன். சொல்லுங்க, நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. சொல்லுமா. உமாதேவி தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் ஐயா. உங்க சொல்லுங்கம்மா. கருத்துக்கள் எல்லாம் மிகவும் அருமையா. அதையா எனக்கு வயசு 58 ஆகுது. ஆமா, எனக்கு என்னன்னா பல்லெல்லாம் எடுத்துட்டேன் ஐயா. சரி. அதுக்கும் ஹார்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா? எனக்கு வந்து மன அழுத்தம் இருக்கிறதுனால பல்லு ஆடுது அப்படின்னு சொல்லி எல்லா ஐயா, பல்லையும் மன எடுத்துட்டாங்க. பாருங்க, மன அழுத்தம்னா பல்லு ஆடி பல்லு போடுங்க, எல்லா வியாதிகளும் வந்துடும். ஃபர்ஸ்ட் நீங்க நான் சொன்ன கருத்துக்களே 3 மந்திரங்கள். மகிழ்ச்சியா இருங்க, நீங்க வாழ முடியும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. சொக்கலிங்க 80 வயசு மாத்திரையே சாப்பிடலன்னு என்ன அர்த்தம்? மனவளக்கலையை கரெக்டா கடைபிடிக்கிறேன் நான். நீங்களும் அப்படிதான் இருக்கணும்மா. நானும் யோகா எல்லாம் செய்யறேன்யா. இருந்தாலும் இப்ப என்னன்னா இந்த பல்லை எடுத்துட்டு இல்லையா, அதுக்கும் ஹார்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா? அதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆஹ் நீ மகிழ்ச்சி இல்லைன்னா ஹார்ட் ட்ரபிள் வந்துடும். அதுதான் முக்கியம். நன்றிம்மா, நன்றி. நன்றியா. அடுத்ததுமா, அடுத்து ஜெகநாதன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் கொடுத்துருக்கேங்கய்யா. சொல்லுங்க ஜெகநாதன். வாழ்க வளமுடன். குருவே சரணம். அருணதி நீங்க டாக்டர் ஏன் நீங்க வீடியோல வர மாட்டேன்றீங்க ஜெகநாதன்? எனது உயரம் 172 சென்டிமீட்டர். வீடியோல வாங்க. 64 கிலோகிராம். உலகில் இதுவரை யாரும் நிகழ்த்தாத தெய்வீக சரித்திர சான்று படைத்த தங்களின் சாதனை உரை எவரெஸ்ட் சிகரம் போன்றது ஐயா. நான் தங்கள் அறிவுரைப்படி நடந்து வருவதால் என்னுடைய லேப் டெஸ்ட் HbA1c 3 மாத டெஸ்டில் 6.2 mgdl. பிளட் பிரஷர் சிஸ்டாலிக் 110, டயஸ்டாலிக் 70 மற்றும் லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்டில் HDL 54, LDL 97, ட்ரைகிளிசரைட்ஸ் 136, டோட்டல் கொலஸ்ட்ரால் 148. எனது கேள்வி முக்கியமானது குறை என்னவென்றால் ஐயா, நான் என்னுடைய தோள்பட்டைக்கு மேல், அதாவது என்னுடைய கழுத்துக்கு மேல் என்னுடைய கைகள் இரண்டையும் தூக்க முடியவில்லை என்றால் மற்ற எல்லா பயிற்சிகளும் செய்கிறேன். இந்த ஒரு பயிற்சி மட்டும், இந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் முழுமையாக எனக்கு திருப்திப்படாமல் இருக்கிறது. அதற்கு அறிவுரை தாருங்கள் ஐயா. வாய்ப்பளித்த அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. என்ன ஜெகநாதன், இது பேரு பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு பெயர், ஃப்ரோசன் ஷோல்டர் என்று பெயர். சரிங்கய்யா. நீங்க பிசியோதெரபி கிட்ட போய் சாஃப்ட்வேர் டயத்ரிமி கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 100க்கு 100 சரியாயிடும். வலிக்கான மாத்திரை சாப்பிட நார்மல் ஆயிடும் ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். துர்கா தேவி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கேன். துர்கா தேவி அம்மா சொல்லுங்க. இன்னும் 5 நிமிடத்துல ஹலோ, கேக்குதா? சொல்லுமா துர்கா. ஐயா வாழ்க வளமுடன். நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். என் பேரு துர்கா தேவி. சொல்லுமா. எங்க அம்மாவுக்கு நேத்து பைபாஸ் பண்ணாங்க ஐயா. ஆஞ்சோ பண்ணாங்க. சரிம்மா. அப்ப ஆஞ்சோல பாத்துட்டு அவங்களுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஐயா. சரிம்மா. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆபரேஷன் பண்ண விருப்பம் இல்ல, நான் எக்ஸசைஸ்லயே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாக்கு எவ்வளவு வயதாகுது துர்கா? 54 ஆகுதுங்க ஐயா. ஒண்ணு 40 வருஷம் வாழ வைக்கிறேன். ஆபரேஷன் வேண்டாம். நீங்க ரிப்போர்ட்ல எடுத்துக்கிட்டு அட்ரஸ் கொடுத்திருந்தேன், அந்த அட்ரஸ்க்கு ஈவினிங் 7 மணிக்கு வாங்க. நாங்க பாண்டிச்சேரியில இருக்கிறோம் ஐயா. நீங்க சென்னையில இருக்கீங்க. நாளைக்கு வர ட்ரை பாண்டிச்சேரியில, சிங்கப்பூர்ல, அமெரிக்கால இருந்து வராங்க. நீ பாண்டிச்சேரி உடனே வர முடியுமானா? ஏன்னா அண்ணன் வெளியே போயிருக்காங்க, அவங்கதான் டிரைவிங் தெரியும். அதை பத்தி இம்மிடியேட்டா வரணும்னு சொல்லல. அது வரைக்கும் மருந்து சாப்பிடுங்க. ஆபரேஷன் வேண்டாம். ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்து எல்லாம் நேர்ல பார்த்து உங்களுக்கு சொல்லி தரமா, கவலைப்படாத. ஏன்னா அவங்களுக்கு 90% இருக்கு சொன்னாங்க. அந்த 100% இருந்தா கூட கவலைப்பட வேண்டாம். நம்ம மருந்துலயே சரிப்படுத்தணும். இல்லாட்டா
சின்ன ஸ்டென்ட் மாதிரி ஒண்ணு போட்டா கியூர் பண்ணிடலாம், ஆபரேஷன் வேண்டாம். ஓகேங்க ஐயா. நாங்க அப்ப வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணட்டுமா ஆமா, உங்களுக்கு? நீங்க இப்போ நேரம் அட்ரஸ் கொடுத்ததுல 7 மணிக்கு நேரம் வந்துருங்கம்மா. சாயங்காலம் 7 மணிக்கு ஐயா. ஆமா. நன்றிம்மா, நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து அடுத்ததுமா சுசிலா அம்மா, கனகம். வாழ்க வளமுடன்மா. கேள்வியை சிக்கனமா வாழ்க கேளுங்கம்மா, வளமுடன் சுருக்கமாக. ஐயா. சொல்லுமா சுசிலா. என் வீட்டுக்காரருக்கு பைபாஸ் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சியா. எவ்வளவு வயதாகுதுமா சுசிலா? 74 ஆகுதுயா. சரிம்மா. இது வந்து கோதுமை உணவு சாப்பிடலாமாயா? கோதுமை சப்பாத்தியோ? கோதுமை சாப்பிடலாம். கோதுமையும் வெயிட் எவ்வளவு இருக்காருமா அவரு? அவரு 67 தான் இருக்காரு, 67 கிலோ. கோதுமை சாப்பிடலாம். கோதுமை ஒத்துக்கிச்சுன்னா கட்டாயம் சாப்பிடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா சேர்த்துக்க சொல்லுங்க. காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிட சொல்லுங்க. அதை விட வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணா போதும். எங்க இருக்கீங்கம்மா வீடு உங்களுக்கு? ஊரு மதுரையிலயா? மதுரையிலயா? ஒரு நாள் வர்றோம்யா, ஒரு தடவை மெட்ராஸ்க்கு வர்றோம்யா. மெட்ராஸ் வரும்போது என்ன பாருங்க. அவர் 100வது பிறந்தநாளை கொண்டாட வைக்கலாம் சுசிலா. அப்புறங்கய்யா ORS சொல்றாங்க, இந்தியன் ORS, இந்த கஞ்சி இருக்குல்ல, வடிகஞ்சிய முத நாள் எல்லாம் சாப்பிடலாம், நல்லதுமா. எந்த இதுவும் சாப்பிடலாம், கவலைப்பட வேண்டாம். எங்க அக்கா பேரு சுசிலா. அவங்கதான் என்ன அடிச்சு அடிச்சு படிக்க வச்சாங்க. சுசிலாவை நான் மறக்க முடியாது. உங்க வீட்டுக்கார கூட்டு வாமா. நன்றிம்மா, நன்றி. அந்த இது சாப்பிடலாமாயா, வடிகஞ்சிய ஈவினிங்? கட்டாயம் சாப்பிடலாமா, கட்டாயம் சாப்பிடலாம். வாரம் எத்தனை நாள் சாப்பிடலாம்யா? எப்படி 2 நாள் 3 நாள் சாப்பிட சொல்லுங்க. நன்றி. அடுத்ததுமா ஜெயந்தி பாலு அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ராமநாதபுரத்துல எங்க அண்ணி வந்து கீழே விழுந்துட்டாங்கய்யா, நடக்கவே முடியல, புக்ஸ் வந்துருச்சுயா. இப்ப 1 மந்த் ஆஸ்பத்திரியில இருக்காங்கய்யா. சரி, என்னாச்சும் என்ன பிராக்சர் ஆயிடுச்சு? விழுந்ததுல அவங்களுக்கு மூளையில உறைஞ்சிருக்குன்னாங்கய்யா, பிளட் ரத்தம் கிளாட் ஆயிட்டு இருக்கும். 1 மந்தா இருந்து இப்ப எந்திரிச்சு மட்டும் நிக்கிறாங்க, ஆனா நடந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நடக்கலையா. கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணீங்கன்னா கேர்ஃபுல்லா பண்ணிடலாம். அப்போ 60-70 வயது என்ன தெரியுமா எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஹார்ட் ஸ்ட்ரோக் எல்லாம் பார்த்துக்கிறது. விழக்கூடாது. விழுறது பாத்ரூம்லயோ வீட்லயோ நடக்கும்பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லா வச்சு நடக்கணும். எல்லாருக்கும் அறிவுரை. அது ஞாபகம் வச்சுங்க. கம்ப்ளீட்டா சரியாயிடும் ஜெயந்தி, கவலைப்பட வேண்டாம் அம்மா பத்தி. அடுத்ததுமா சத்யா. சத்யா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாங்க ஐயா, நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுமா. ஐயா, எனக்கு ரைட் ஹேண்ட் ஷோல்டர் மட்டும் வலி இருந்துட்டே இருக்குதுங்க ஐயா. பின்னாடி முதுகு கிட்ட வலி இருக்கு. நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அந்த பெயின் இருந்துட்டே தான் இருக்கு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அங்க இருக்கவங்களே டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு தடவை கம்ப்ளீட்டா செக்அப். ஏன்னா யூஸ்வலா லெஃப்ட் ஷோல்டர் தான் வலி வரும் இதயத்தினால. சம்டைம்ஸ் ரைட் சைட்ல இருக்கும். உங்களை பத்தி அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஒரு செக்அப் பண்ணிட்டா பெட்டர் சத்யா. ஓகேங்க ஐயா. ரைட் நவ 31 ஏஜ் ஐயா. ஓகே, நீங்க வாங்க. நீங்க ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்து SS அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, நான் திருச்சியில இருந்து சுபா பேசுறேன் ஐயா. அவங்க பார்த்தாலே எங்களுக்கு எனர்ஜியா இருக்கு. என்னோட கொஸ்டின் வந்து என்னன்னா, எனக்கு 47 ஆகுது. நான் வந்து ஓவர் வெயிட்டா தான் இருக்கேன், 75 இருக்கேன். எனக்கு வந்து ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், தைராய்டு பிரச்சனை இருக்கு. நான் ஹோமியோ மெடிசன்ஸ் வந்து அதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அல்சர் பிரச்சனையும் இருக்கு. நான் வந்து லெஃப்ட்ல எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு நீடில் பஞ்ச் இருக்கிற மாதிரியே இருந்துட்டே இருக்கும். நான் எக்கோ எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணப்ப எல்லாமே வால்வ் எல்லாமே நல்லா இருக்கு. குட் கொலஸ்ட்ரால் கூட உங்களுக்கு கம்மியா இருக்கு, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. ஆனா எனக்கு அந்த நீடில் பஞ்ச் ஆன் அண்ட் ஆஃப் வர்றது ஒரு பய உணர்வாவே இருக்கு ஐயா. அதுக்கு நான் என்ன சொல்றேம்மா, நீ வந்து உடம்புல பாரம் போயிடணும், மனசுல இருக்க பாரம் போயிடணும். இந்த 3 மந்திரங்களை படிங்க. சென்னைக்கு வரும்போது உங்க ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு வாங்க. ஒரு தடவை பார்த்துட்டுனா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தா போதும். நான் சொன்னது அது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சா போதும்மா. கண்டிப்பா. ஒரு தடவை சாட்ல உங்களோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இன்னொரு தடவை போட்டீங்கன்னா எங்களுக்கு இதா இருக்கும். தேங்க்யூ. நான் போடுறேம்மா. நான் போடுகின்றேன். அடுத்த கேள்வி கேளுமா. கவிசாரதி அம்மா, வாழ்க வளமுடன். அன்மீட் கொடுத்துருக்கேம்மா. சொல்லுமா. கவிசாரதி அம்மா. சொல்லுங்கம்மா. ஜெயா அம்மா, வாழ்க வளமுடன்.
சொல்லுங்க. ஜெயா அம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். கேக்குதா? சொல்லுமா உங்க சொல்லுங்கம்மா. நான் நம்பர் 1 டோல்கேல இருந்து பேசுறேன் சார். சொல்லுமா. இப்போ என்னுடைய அட்ரஸ் மறுபடியும் கேட்டதுக்காக கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்க குறிச்சிங்க யார் யார் வேணுமோ. உங்க கேள்வி சொல்லுமா. நான் நம்பர் 1 கடையில் ஜெயா பேசுறேன் சார். சொல்லுமா ஜெயா. ஜெயா. வணக்கம் சார். நன்றி. எனக்கு வந்து வணக்கம். கேன்சர் பேஷண்ட், கீமோதெரப்பி கொடுத்துட்டு இருக்கிறேன். எவ்வளவு வயதுமா? எனக்கு 69 வயசாரு சார். சரி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த மனவளக்கலையால் கேன்சர்ல இருந்து கூட விடப்பட முடியும். அந்த வலியை வந்து பெருசா நினைச்சுக்காதீங்க. அதுக்கு வந்து நீங்க மனசுல வருத்தப்படக்கூடாது. அதுல இருந்து விடுபட முடியும்னா நீங்க அவர் சொல்ற ட்ரீட்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்க நார்மல் ஆயிடலாமா. கவலைப்பட வேண்டாம். சில்வர் லைன் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டலம்மா? சில்வர் லைன் ஹாஸ்பிட்டல். எந்த ஊர்லம்மா? திருச்சியில. திருச்சியில. ஓகே, அவங்க சொல்றத மாதிரி கரெக்டா கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும். நான் சொல்ற 3 ஊக்களையும் நீங்க கடைப்பிடிக்கணும்மா. இப்ப மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் சார். கால் வந்து பொறுக்களி பிடிச்சி இழுத்துடுது சார் எனக்கு அடிக்கடி. ஒண்ணுமே இல்லை, சில சால்ட் குறைவில்லாம சாப்பிடுங்க. தண்ணி நல்லா குடிச்சிங்கன்னா போதும். வைட்டமின் இ நீங்க டயட்ல நல்லா சேர்த்துக்கணும்மா. அவங்க டாக்டரை கேளுங்க, எல்லாம் சொல்லுவாங்கம்மா உங்களுக்கு. ஓகே சார். அதனால வந்து 2வது மெடிசன் கொடுக்கும்போது தைராய்டு வந்துருச்சு சார். அதனால வரும். அதுக்கு மருந்து சாப்பிட்டா போதும்மா. ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒண்ணுமே ஒரி பண்ண வேண்டாமா, கவலைப்பட வேண்டாம். எல்லாமே சரிப்படுத்திடலாம். இதுக்கெல்லாம் ஹார்ட் எதுவும் பிரச்சனை? ஹார்ட்டுக்கும் எக்கோ டெஸ்ட்லாம் எடுத்தாங்க சார், நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னா கவலைப்பட வேண்டாமா, தைரியமா இருக்கலாம் நீங்க. ஓகே சார். வாழ்க வளமுடன்மா. நன்றி. ஹேமலதா அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கேம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுமா. அம்மா மைக் மியூட் ஆயிருக்கு பாருங்கம்மா. அன்மியூட். ஹேமலதா அம்மா மைக் டச் பண்ணுங்க. அம்மா நீங்க வீடியோ டச் பண்ணிருக்கீங்க, மைக் டச் பண்ணுங்க ஹேமலதா அம்மா. ஆமா, சீக்கிரம் முடியலாமா? உங்களுக்கு அன்மியூட் பண்ணல ஹேமலதா, உங்களுக்கு அன்மியூட் பண்ணாத இருக்கீங்க. அந்த அன்மியூட் பண்ணோம், கேட்கல எனக்கு. அடுத்து செல்வந்தர். ஆமா, அன்மியூட் பண்ண தெரியல உங்களுக்கு. பரவாயில்ல. செல்வந்தர் வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்திருக்கேன். கடைசி கேள்வியை வச்சுக்கலாமா? நான் இன்னொரு மீட்டிங் போறேம்மா, இன்டர்நேஷனல் மீட்டிங்காக. ஓகே அம்மா. ஓகேங்கய்யா. ஓகேங்கய்யா. செல்வந்தர் கேளுங்க. சாந்திரேஷன் பேசுறேங்க டாக்டர் சார். எப்படி இருக்கீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? மலேசியால இருந்து பேசுறேன். உங்களோட வாமா சாந்தலட்சுமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க சார். சொல்லுமா. எப்படி இருக்கீங்க? பார்த்தேன், சிஸ்டரை பார்த்தேன் கொஞ்சம் முன்னாடி. ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீச் இன்னைக்கு கேட்கும் போது ரொம்ப நல்லதுமா. கேட்டதே வந்து இதயத்தை பாதுகாத்து கொள்ளுகிறது வந்து ரொம்பவும் முக்கியமானது தெரியும். அதே நேரத்துல உங்களை பார்த்தாலே அந்த படிக்கெல்லாம் நீங்க சொல்லும் போது நம்மளோட இதயம் வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சார். இதயத்துக்கு வந்து நீங்க நல்ல பயிற்சியாலேயே மருந்து கொடுத்துறீங்க சார். ரொம்ப நன்றி டாக்டர். ஒண்ணுமே இல்ல, உலக மக்கள் அனைவரும் இணையறதுக்கு காரணமா இருந்த மதன் கனகா, எல்லாருக்கும் நன்றி. இப்போ ஒரு நிமிடம் நினைச்சுன்னா உலக மக்கள் அனைவரையும் நம்ம பார்த்துடலாம். நீங்க சொன்ன கருத்துக்கள் அனைவரும் கடைபிடிக்க வைக்கணுமா சாந்தலட்சுமி. நன்றி, வாழ்த்துக்கள். கடைசியாக அத ரொம்ப பேச முடியவில்லை, ஏன்னா நம்ம நிறைய பேர் எல்லாம் கலந்துட்டாங்க. உங்களுக்கும் வந்து டைம் போயிடுச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க டாக்டர். நன்றி சாந்தலட்சுமி. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். மரகதமணி அம்மா இதோட நிறைவு செய்து கொள்ளலாம். ஐயா மரகதமணி பேசுறேன், மதுரையில இருந்து பேசுறேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்க இது ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு கணுக்கால் வலி இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க முடியல ஐயா. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, வெயிட் எவ்வளவுமா இருக்கீங்க? நான் 66 இருக்கேன் ஐயா. 55 வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணி வலியை போக்கிட்டு தான் நடக்கணும். அது வந்து வலி மருந்து சாப்பிடாதீங்க. உங்க டாக்டரை கேட்டீங்கன்னா கட்டாயம் சரிப்படுத்திடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. அடுத்தது கடைசியாக ஜெகநாத். ஜெகநாதன் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஜெகநாதோட டாக்டர் பேசுறேன் ஐயா, பெங்களூர்ல இருந்து. உங்க பேருமா? ஷில்பா ஐயா.
சொல்லுமா. ஐயா ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. ஐ மீன் ரொம்ப நல்ல கைடன்ஸ். ஐ திங்க் உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயா. அந்த வே யூ புட் இட் அவுட் இஸ் ரொம்ப வெரி வெரி மகிழ்ச்சி. நைஸ் டு ஹியர். யா ஹெல்த் டிப்ஸோட அப்புறம் ஒரு இதோட ஒரு பாசிட்டிவிட்டியோட சொல்றீங்க. ஸோ தட் இஸ் ஆமாம்மா. வெரி வெரி யா ஈஸி டு டேக் இன் அண்ட் வெரி ஹெல்தி அஸ் வெல். அப்புறம் வந்து எங்க டாடி வந்து உங்களை ஒரு வாட்டி கன்சர்ன் கேட்டிருந்தாரு அண்ட் ஹி ஹஸ் ஸ்டார்டட் த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹிஸ் ஹார்ட் ஆமா, நீங்க பிளாக்கேஜ் வந்து ஐயா. ஒரு தடவை சென்னைக்கு வந்து என்ன பாருமா, கட்டாயம் பார்த்துக்கிறேன், கண்டிப்பா ஐயா. கவலைப்பட வேண்டாம். ஐயா அவங்க ஐயா எனக்கு சொன்னதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஐயா ஐ எம் ஆக்சுவலி 45 years அண்ட் வெயிட் வந்து 85லயே நிக்குது ஐயா. எய்தர் இஃப் ஐ டூ வெயிட்டை வாக்கிங் வந்து ஆர் 20 கிலோ நீங்க குறைச்சிடணும், சாப்பாட்டை குறைக்கணும், அரிசி கொஞ்சம் நீங்க அப்பாடுமா நீங்களும் ஒரு தடவை வாங்க, எல்லாம் சீரா வச்சு பண்ணிடலாம், ஒன்றும் வரி பண்ண வேண்டாம்மா. கண்டிப்பா ஐயா. நன்றி, வாழ்க நன்றிம்மா. வளமுடன் ஐயா. நன்றி. எஸ், வாழ்க கடைசியாக வளமுடன். இன்னொருத்தர் கேட்கிறாரு, கேட்கலாம். நண்பர்கள் ஆனந்த். இதோட நிறுத்திடலாம். ஐயாவுக்கும் மணியாவது. ஆனந்தி. வாழ்க ஆனந்தி வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ், அதனால இமெயில் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லம்மா. எதுமா? இமெயில் ஆமா, அதுல இமெயில் இருக்குதுமா, அந்த இதுல கொடுத்துனேன் நானு, நீங்க கவனிக்கலையா? கவனிக்கலம்மா. அவங்க கிட்ட வாங்கிக்கலாம், அவங்க வந்து சரி கனகா அவங்க சரி, கிட்ட கொடுத்துருவாங்க, நீ தேங்க்யூ. வாங்கிக்கலாம். ஓகேங்கய்யா, ரொம்ப நம்ம ஸ்பீச். போட்டுருவோம். ரொம்ப வாழ்க மகிழ்ச்சிமா. வளமுடன். சரி, தேவிகா ராணிப்பேட்ல இருந்து பேசுறாங்க, அன்மியூட் தேவிகா அம்மா பண்ணுங்க, அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. தேவிகா எஸ், அம்மா வாழ்க வளமுடன். அவர் அன்மியூட் பண்ணல. ஸோ ஸோ அனைவருக்கும் நன்றி கூறி, இது பாருங்க, கடைசியா ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த பேனா தான் வாழ்க்கை, இதான் உன் கோடு, இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை, இது ரெண்டும் கூட்டிக் கொண்டே போக வேண்டும் என்றால் 3 மந்திரங்களை கடைபிடிச்சு தான் தீரணும். அதனால அதை குறைக்காமல் பார்த்து கொண்டு அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா. மிக மிக சிறந்த கருத்துக்களை இங்கே இவ்வளவு நேரம் ஒதுக்கி நீங்க கொடுத்தமைக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து கூறி நிறைவு செய்கிறோம் ஐயா. மிக்க நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. கனகம்மாள் மரகத மணி ஒரு அன்மியூட் பண்ணுவாங்க, வந்திருக்காங்க, வேணா சொல்லிட்டு போலாம். மரகதமணி அம்மா வாழ்க வளமுடன். மரகதமணி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்றீங்களா? கேளுமா, என்ன கேளுங்க. வலிக்கு கேட்டிருந்தேன் ஐயா, கணுக்கால் வலிக்கு கேட்டிருந்தேன், நடக்க முடியல. ஆமா, நடக்க முடியாத பொழுது நீங்க பிசியோதெரபி பண்ணி வலியை போக்கிட்டு அப்புறமா தான் நீங்க நடக்கணும், தவிர வலியோட நடக்க கூடாது. அங்க டாக்டர், நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா? மதுரையில இருக்கேன் சார். ஆமா, அங்க நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, நடக்கிறதுக்கு வழி செய்துக்கிட்டு அப்புறம் பண்ணிடணும். தேவிகா ராணிப்பேட்டு மறுபடியும் கேட்கிறாருமா, அவர் கேட்டுட்டமா கனகா, அவர் அன்மியூட் பண்ண முடியுமான்னு கேளு. இப்ப கேக்குது. உங்க பேர் என்ன? தர்மராஜன் ஐயா. ஹலோ தர்மராஜ், வணக்கம், வாழ்க வளமுடன். அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்குங்க ஐயா. சொல்லுங்க தர்மராஜ். உங்க சிறப்பா இருந்தது, முழுசா பார்த்தேன், சிறப்பா இருந்தது. ஆமாம், இதெல்லாம் உங்க பசங்களுக்கெல்லாம் கடைபிடிக்க வைங்க. எல்லாம் ஒன்னா இணைந்து மனவளக்கலையால் உலக சமுதாயத்துக்கு வியாதியற்ற நோயற்ற சமுதாயத்தை உண்டு பண்ண நம்ம எல்லாமே உறுதுணையா இருந்து நம்ம எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப மகிழ்ச்சி தருமரை, நீங்க வந்து சேர்ந்ததுக்கு மீட்டிங்ல. ஒரு சிறப்பான கூட்டம். நீங்க சொன்ன கருத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ண முயற்சி செய்கின்றோம். நன்றி. ஆமா, தர்மராஜ் நேரில் நிறைய தடவை வாழ்க வளமுடன் கூப்பிட்டு எல்லாரையும் பேச வச்சிருக்காரு. நம்ம அனைவரும் ஒன்று இணைந்து நம்ம மக்களை காப்பாற்றணும். ரொம்ப நன்றி தர்மராஜ். அம்மாவும் கேட்டேன்னு சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்.